திருவடியே சிவமாவது தேரில் திருவடியே சிவலோகம் சிந்திக்கில் திருவடியே செல்கதியது செப்பில் திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே. எல்லாமே டிஃபரெண்டா தானே. இந்த மாதிரி வித்தியாசப்பட்டு நிற்கிறதுக்கு என்ன காரணம்? அப்ப இறைவனுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க இருக்கிறாங்களா? ஏன் இந்த பாகுபாடு? ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க, ஒருத்தர் கெட்டு போறாங்க, எல்லா விதத்துலையும் டிஃபரெண்டா இருக்கிறாங்க. எதனால இப்படி வந்தது? இங்கே ஒரு பெரிய ஆபத்தா இருக்குங்க, ஒருத்தன் கூலி வேலை பார்க்கறான். எல்லாருமே ஆத்மாக்கள் தானே, வினை பயன். அப்படிதானா? அப்படிதானா இல்லையா? வேற சொல்லுங்க, ஃப்ரீயா பேசுங்க. அப்பதான் நினைப்பேன்னா ஃபர்ஸ்ட் பரமாத்மா படைக்கிறப்ப எல்லா ஜீவாத்மா ஒரே மாதிரி தான் இருந்துருக்காங்க. கோழி முட்டையா முட்டை முதலா? இல்ல எல்லா கோழியா முட்டையா எதை சொல்லலாம்? வச்சுக்கலாம். இது எப்படியும் வைக்க முடியாது இல்லவா? அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்னு சொல்ல முடியும். ஏதாவது ஒரு ஆரம்பம் முதல் ஆதின்னு ஒண்ணு இருக்கணும்ல, அதுல இருந்து அடுத்த டெவலப்மெண்ட் வந்திருக்கணும். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், எப்படி இருக்க முடியும்? ஏதாவது ஒண்ணு இருந்துதானே ஆகும். அதுல இருந்து அதனுடைய விரிவுகள் தானே மற்ற எல்லாமே. அப்படித்தானே இருக்க முடியும். அப்ப எதை சொல்றது? அந்த ஆராய்ச்சிக்கு எல்லாம் போகிறதுக்கு இப்ப நமக்கு அறிவு கிடையாது. அதனால அது ஒரு பக்கம் ஒதுக்கி. இறைவனை பற்றி ஆராய்ச்சிக்கும் இந்த உலகம் எப்படி நடக்குது, இதெல்லாம் எப்படி பண்றாங்க, இது என்ன காரணம், இதெல்லாம் நமக்கு செய்யறதுக்கு அறிவு இப்ப நமக்கு சுத்தமா கிடையாது. அதனால என்ன பண்ணணும்னா, புத்திசாலித்தனம் என்னன்னா, இந்த சாப்டரை எடுக்கக்கூடாது, ஒதுக்கிடுங்க. கடவுளை பத்தி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டீங்களா? யானையை பார்த்து யானையை பார்த்தோம்னா இப்ப நம்ம பேச. அதனால நம்ம எல்லாம் குருடல்லா இருக்கிற வரைக்கும் அந்த இறைவனை பத்தி 1% கூட தெரிஞ்சுக்க போறது இல்லை. அவர் சொன்னாரு, இவரு சொன்னாரு, அந்த புக்ல இருக்கு, இந்த புக்ல இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அவன் சொன்னா இவன் சொன்னான்னு தான் சொல்லணுமே தவிர, கட்டி சாப்பிட்டாதான் இனிக்குங்கிறது மாதிரிதான். நம்ம உணர்ந்தாதான் இறைவனை பத்தி உணர்ந்தாதான் சொல்ல முடியுமே தவிர, அவர் சொன்னாரு இவரு சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால அந்த டாபிக்கே வேண்டாம் முதல்ல நமக்கு. இப்ப நாம ஞானம்ங்கிறது என்னன்னா ஆன்மீகம். அதனுடைய முடிவு தான் இறைவனை பற்றி அறிகிறது. ஆரம்பம்ங்கிறது இறைவனை பற்றி அறிகிறது இல்லை. நம்மை நாம் உணர்வது, நம்மை நாம் அறிவது தான், அதுதான் ஆன்மீகம். அப்போ ஆன்மாவாகிய ஜீவாத்மாவாகிய நம்மை நாம் அறியறது தான். அதுக்கான முயற்சியில தான் நம்ம ஈடுபடுறது தான் புத்திசாலித்தனம். வேற சிந்தனைலாம் நமக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்னா நமக்கு அந்த அறிவு இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. இப்ப கடவுள் என்ன நிற்கிறாருன்னு சொல்றேன், உங்களுக்கு தெரியுமா? இருக்கிறாருங்கிறத உங்களுக்கு என்னைக்கு பார்க்க தெரியுதோ, உணர தெரியுதோ, அப்பதான் அதுக்கு நீங்க தகுதி உள்ளவர்னு அர்த்தம். அப்ப முதல்ல நாம என்ன செய்யணும்? நம்ம தகுதியை வளர்த்துக்கணும். அப்படிதானே? காலேஜில் போய் சேரணும். எல்லாரும் காலேஜில் படிக்கணும் ஆசை, முடியுமா? காலேஜில் நீங்க அட்மிஷன் ஆகணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லவா? ஸ்கூல் படிப்பை முடிச்சிருக்கணும். அப்ப குறிப்பிட்ட கோர்ஸ் எடுக்கணும்னா இந்த அளவு மார்க் வாங்கியிருக்கணும். அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும். இது போல எல்லாத்துலையும் இந்த உலகத்துல நாமளே ஒரு சின்ன தகுதிகள் வச்சிருக்கணும். ஒரு வேலைக்கு போனா இந்த மாதிரி டிகிரி முடிக்கணும், இந்த மாதிரி தகுதி இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கணும். அப்ப எல்லாத்துக்கும் இப்படி ஒரு தகுதி இருக்கும்போது இந்த உலகத்தை பிரபஞ்சத்தையே படைத்த இறைவன் அடைகிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? இறைவன் அடையணுங்கிறது நம்முடைய ஆசை. பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், உணரணும்னு நம்முடைய ஆசையை தவிர அந்த ஆசையை பூர்த்தியாக்கணும்னா, இறைவனை அடையணும், உணரணும், பார்க்கணும்னா நம்ம தகுதி உள்ளவனா முதல்ல ஞானிகள் மகான்கள்லாம் சொன்னது என்னன்னா, முதல்ல நீ பண்பது, நீ நல்லா இரு, உன்னுடைய தகுதியை வளர்த்துக்கோ, உன்னுடைய ஆத்மஸ்தானத்தை உயர்த்திக்கோ.
உங்களுடைய ஞான கனல் பெருகணும், உங்களுடைய ஆன்மா ஒளிவிட்டு பிரகாசிக்கணும். ஆன்ம நிலையில என்னைக்கு உனக்கு உயர்வு கிடைக்குதோ அன்னைக்கு தான் இறைவனை பற்றி கொஞ்சமாவது அறிஞ்சிட முடியும். அது வரைக்கும் நம்ம பேசுறதெல்லாம் வீண் பேச்சு. இப்ப முதல்ல நாம என்ன செய்யணும்னா, காலேஜில் சேரணும்னா நாம ஸ்கூல் படிப்பை முடிப்போம். நம்ம நிலையை நாம முதல்ல உணர்வோம். நம்ம நிலையை நாம உணர்ந்தா மட்டும்தான் இறைநிலையை பற்றி கொஞ்சமாவது அறிவிக்க முடியும், புரிஞ்சுக்கணும். இல்லாட்ட புரியவே செய்யாது, அந்த பாடம் நமக்கு தெரியவே செய்யாது. அப்ப அதுக்கு ஃபிட் பர்சனா அந்த அளவுக்கு அந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம வந்து ஆகணும். அதுக்கு உண்டான ஒரு பயிற்சி தான் ஞான சாதனை தவம் ஆன்மீகம். அதை தெரிஞ்சுக்கிட்டதும் அதுக்காக நம்ம பாடுபடுறதும் அதுக்கு என்ன செய்யணும் செய்யறதுன்னா ஆத்மீக சாதனை, ஆத்மீக நிலை. ஆன்மாவை பற்றி அறியக்கூடிய நிலை, ஆன்மாவை பற்றி உணரக்கூடிய நிலை, அதுக்காக நம்ம செய்யக்கூடியது இதெல்லாம் செய்யறது. இவங்க தான் ஆத்மீகவாதிகள். கோயிலுக்கு போகவேன் பிரசங்கம் பண்ணக்கூடியவன் ஆன்மீகவாதி இல்லை, அவன் பக்தர். யாரும் அந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணக்கூடியவன் கர்மி, கர்மி உள்ள அவன் பேர். மற்ற யோகங்கள் பண்ணக்கூடியவன் பேர் யோகி. ஞான நிலைங்கிறது ஆன்மீகவாதி, ஆன்மாவை பற்றி உணர்ந்து அதற்காக பாடுபடக்கூடியவன். அதுல பூர்ணத்துவம் பெற்றவன் ஞானி. ஆரம்ப நிலையில் அவன் ஆன்மீகவாதி. அந்த ஆன்மீகவாதிங்கிறது ஆன்மாவை பற்றி அறியக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடியவன், அதுக்காக பாடுபடக்கூடிய. இதுதான் நம்ம இன்னைக்கு படிச்சுக்கிடணும், தெரிஞ்சுக்கிடணும். இவ்வளவுக்கு தான் இப்ப நமக்கு நான் இல்லையா. இப்போ சாதாரணமா ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா கேட்டா என்ன ஒரு ஆள் கோபம் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? இல்லைன்னுதான் தோணுது. சொல்லுங்க, உங்களுக்கு அறிவு இருக்குதா? இன்னைக்கு உள்ள சயின்டிஸ்ட் அவ்வளோ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு உள்ள மனிதனுக்கு 95% மூளையினுடைய பகுதி செயல்படாம இருக்குது. 95% செயல்படாம இருக்குன்னா அப்ப நமக்கு அறிவு இருக்கா? வெறும் 5% அறிவு தான் செயல்படுது நமக்கு. இந்த 5% அறிவும் நம்முடைய அறிவு இல்லை. இந்த 5% நம்முடைய அறிவா இல்லை. நீங்க பிறந்த உடனே உங்க அம்மா சொன்னா நான் தான் அம்மா, அம்மா சொல்லி அப்புறம் அப்பா சொல்லி நான் தான் அப்பா, அப்பா சொல்லி அப்புறம் சகோதரிகள், பக்கத்து வீட்டுக்காரங்க, நண்பர்கள், சொந்தக்காரங்க, அப்புறம் எல்கேஜில இருந்து எத்தனை கிளாஸ் படிக்கிறோம், எத்தனை வார்த்தைகள் என்னென்னலாம் சொல்லித்தராரு, எவ்வளவு புக்ஸ் படிச்சிருக்கிறோம், உலகத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், தெளிவு வருகிறோம். இதெல்லாம் தான் நம்மகிட்ட இருக்கு. கண்டதும் கேட்டதும் தானே தவிர வேற உங்களுக்கு அறிவு கிடையாது. வேற இருக்குதா? பிறந்ததுல இருந்து இன்னை வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுத்தது, நீங்க படிச்சது, பார்த்தது, அவ்வளவுதானே. இது அறிவு இல்லை. இப்ப நீங்க யாருன்னு கேட்டா, சராசரி மனுஷன் இந்த உலகத்துல யாருன்னு கேட்டா அவங்களை என்ன சொல்லலாம் தெரியுமா? கம்ப்யூட்டர். நீங்க யாரும் ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது? ஏதோ ஃபீல் பண்றீங்களோ அதுதானே. அது வேற என்ன ஒர்க் பண்ணும்? கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணணும்னா என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் தான், பவர் சப்ளை தான். அதுக்கு பிறகு நீங்க ஃபீல் பண்ணதுதான் அங்க வரும். சரிதான் வருமா? நீங்களும் கம்ப்யூட்டர் தான். உங்களுக்கு கொடுத்த எலக்ட்ரிக்கல் சப்ளை உயிர், ஜீவன் இறைவன் கொடுத்துக்கிறார். உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பிறந்தையில இருந்து உங்க அப்பா, அம்மா, அண்ணன், தம்பிகள், பல வாத்தியார்கள் எல்லாம் ஃபீட் பண்ணதுதான் இப்ப உங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கு. அப்படின்னா ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு கம்ப்யூட்டர் தான். ஒன்னும் வித்தியாசம் இல்லை. நம்ம மனிதன் சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. இதுல இருந்து வித்தியாசப்பட்டு நாம யாரு, ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 1ஆம் கிளாஸ் இருக்கு, ஆட்சி இருக்கு, வைக்கரை புயலெழுது, அன்னை பிதாவும் தெய்வம், இப்படி எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது 1ஆம் கிளாஸ் பாடம் இல்ல. 1ஆம் நம்பர் ஆகணும்னா ஒரு மனுஷன் அதுக்குள்ள பாடம். மனிதனாக ஆகணும்னா முதல்ல ஆத்திச்சூடி படிக்கணும். திருக்குறள் படித்தா போறோம். ஞானிகள்
ஒரு மனிதன் பண்படுறதுக்கு உடலால் மனதால் எப்படி வாழணுங்கிற நெறியை சொல்லிக் கொடுக்கிறது இந்த ஞானிகளுடைய உபதேசங்கள். அந்தபடி நம்ம வாழ்க்கையை முதல்ல நாம செம்மைப்படுத்தினால், நெறிப்படுத்தினால் அடுத்த ஸ்டேஜ் வரலாம். நாம பண்படணும். மனித உரு கொண்டிருக்கிறோமே தவிர மனிதன் இல்லை. நாம ஒவ்வொருத்தருடைய மனதில் எவ்வளவு விகாரங்கள், எவ்வளவு துர்குணங்கள். அப்ப நம்ம எப்படி மனிதன் சொல்றது? மனிதன் ஏன் நம்மள சொன்னாங்க? மனம் போனபடி நம்ம வாழ்றதுனால. வேற எப்படி நீங்க வாழ்றீங்க? உங்க மனம் போன போக்கில் தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வேற 1ஆம் கிளாஸ் வச்சிருக்கா, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கவே மனம் போன போக்குல. அப்படிதானே வாழ்றீங்க. யாரு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. எனக்கு இந்த கலர் ஷர்ட் காணணும், இந்த பேண்ட் காணணும், இந்த பெயின் போட்ட இந்த கண்ணாடி காணணும், இந்த வாட்ச் காணணும். எல்லாம் நம்ம மனம் போன போக்குல தானே சூஸ் பண்ணி தானே எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த டிஃபன் தான் எனக்கு வேணும், இந்த மாதிரி கறி இருக்கணும், இந்த மாதிரி சாப்பாடு இருக்கணும். ஒன்னொன்னு நம்ம சூஸ் பண்ணி நம்ம மனம் சொல்றபடி தான் நம்ம எல்லாம் லைஃபே நடத்திட்டு இருக்கோம். இன்னை வரைக்கும் அப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பசிக்குது, ஏதாவது சாப்பாடு வேணும்னு சாப்பிடுறோமா? ஒரு ட்ரெஸ் போடணும், ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும், கலர் வேணும் போடுறோமா? இன்னது வேணும், இப்படி இருக்கணும், இந்த கடையில தான் எடுக்கணும், இப்படித்தான் இருக்கணும். என்னென்னா அல்ப விஷயங்கள்ல நம்முடைய மனசு போகுது. மனம் போனபடி வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதனை செம்மைப்படுத்துறது தான் ஆன்மீகம், நெறிப்படுத்துறது தான் ஆன்மீகம். எப்படி வாழணும்னு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வாழ்க்கைய வகுத்து வச்சு காட்டி. இதுதான் சனாதன தர்மம். இந்தியாவில் வென்றது இந்து மதம் இல்லை. எந்த காலத்திலேயோ நம்முடைய முன்னோர்கள், ஞானிகள், மகான்கள் எல்லாம் ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி எப்படி நடந்துக்கணுங்கிற நெறிமுறைகளை சொல்லி இருக்காங்க. வாழும் வழி, மனிதன் மனிதனாக வாழ்ந்து தெய்வத்தை அடைகிறதுக்கு உண்டான வழி, அதை உரைத்தது தான் எல்லாம் ஞானிகளும். அது சனாதன தர்மம். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கை நெறி தான் இதே தவிர இந்து மதமோ கிறிஸ்தவ மதமோ மதங்களோ ஜாதிகளோ ஒண்ணுமே கிடையாது. மனிதன் மனிதனாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறிமுறை ஆதி காலத்திலிருந்து இந்தியாவில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வாழ, இந்த மாதிரி இடி நடந்துக்கோ. அப்படி வாழ்ந்து உயிர்ந்தவர்கள் தான் ஞானி. அவங்க நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. நீங்க எப்படி இப்படி உங்க வாழ்க்கை அமைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம். இதுதான் ஃபவுண்டேஷனே. அப்போ அறிவே இல்லாத நாம அறிவு நிலையில பூர்ணமாகிறது தான் ஞானம். ஞானம்னா என்னது? அவனுக்கு அந்த விஷயத்துல நல்ல ஞானம் அப்படின்னா அந்த விஷயத்துல தரவு நாலேஜ் அப்படின்னா. அப்ப அந்த தரவு நாலேஜ்ங்கிறது எது? பரிபூர்ணமா அதை பத்தி தெரிஞ்சவங்க அப்படிதானே. அப்ப அந்த அறிவு பரிபூர்ணமா இருக்கிறதுனால, அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுனால நமக்கும் அப்படித்தான். அந்த எல்லா விஷயத்தையும் என்னைக்கு பரிபூர்ணமாக அறிகிறோமோ அப்பந்தான் நமக்கு அறிவு இருக்கு, அறிவு துலங்குதுன்னு அர்த்தம். இப்ப 4 பொசட்டு பார்த்து எல்லாம் செய்துட்டு இருக்கோம். பள்ளிக்கூடத்துல மக்க பண்ணி அதை மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிச்சு அதை எக்ஸாம் எழுதினா பாஸ் மார்க் வாங்கியிருக்கோம். அதை சொல்லிக் கொடுத்து தானே இருக்கோம். நம்மளாக்க தான் செய்யிருக்கோமா? இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒண்ணுமே இல்லையே. அப்ப நம்ம வாழ்ந்தது இதுவரைக்கும் இத உணர்ந்தாதான் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நாளும் பாழ் பண்ணிருக்கோம்னு யார் ஒருவர் உணர்கிறாரோ அப்ப நம்ம வாழ்க்கையை எப்படி நெறிப்படுத்திக்கலாம், எது உண்மையான வாழ்க்கைங்கிறது அப்பதான் தேட ஆரம்பிக்கும். அதாவது நம்ம தரத்துல நாம எதை செய்யணுமோ அதை செய்யணும். இப்ப நம்ம ஜீரோ இப்படி இருக்கிற ஜீரோவா இருக்கக்கூடிய நாம அந்த இறைவனை பற்றி இப்ப நினைக்கவே முடியாது. அதனால முதல்ல நாம ஜீரோவா இருக்கக்கூடிய நாம என்னைக்கு நம்ம பவருக்கு வரும், பவருக்கு வந்தால் அப்புறம் தான் இறைவனை பற்றி வரும். அப்போ முதல்ல ஜீரோவா இருக்கக்கூடிய நாம நம்ம சக்தியை உணர்ந்து நாம முதல்ல பவர்ஃபுல்லா மாறணும். அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். இதுதான் புத்திசாலித்தனம்.
ஞானிகள் மகான்கள் எல்லாம் அதைத்தான் போதிச்சாங்க. அதுக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படி நடந்துக்கோ, ஒழுக்கமாகி நல்ல பண்போடி நல்ல சைவ உணவு சாப்பிடு, உடலையும் உலகையும் பண்படுத்திக்கோ, பஞ்சமாபாடங்கள் செய்யாதே, நல்ல நெறியோடு வாழ்ந்தால் அடுத்த ஸ்டேஜ் ஆன்மீக நிலைக்கு வரலாம். இதுதான் ஃபவுண்டேஷன் ஆன்மீகம். ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த உயிர்நிலையை அறியணும்னா, உயிர்நிலை மேல்நிலைக்கு வரணும்னா, இறைவனை அறியணும்னா ஒழுக்கம் தான் ஃபவுண்டேஷன். ஒழுக்கம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை வாழ்க்கை. அப்ப அதுக்குதான் நெறிமுறைகள் வாழ்க்கை முறைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஞானத்தினுடைய முதல் வரிசையே முதல் பாடமே இதுதான். இறைவனை பற்றி ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்மை பற்றி பார்க்கலாம். அப்ப நாம யாரு? இப்ப நீங்க பிறந்தீங்க, ஏன் பிறந்தீங்க? எதுக்கு பிறந்தீங்க? எதுக்கு வாழ்கிறீங்க? இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பார்க்கணும், தேடணும், கண்டுபிடிக்கணும். இப்ப நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன், எப்படி பிறந்தவன்னு இன்னைக்கு சராசரி மனுஷனுக்கு தெரியாது. பிறந்திருக்கோம், குழந்தையா இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு பக்குவம் உணரக்கூடிய தன்மை வந்த பிறகுதான், அது குறைஞ்சது அந்த டீனேஜ் எல்லாம் முடிஞ்சு வரும்போதுதான் கொஞ்சமாவது உணரக்கூடிய ஒரு தன்மை வருது. அது வரைக்கும் ஜாலியா குழந்தை மாதிரி விளையாடிட்டு என்னெல்லாம் பண்ணணுமோ அட்டகாசம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு எல்லாரும் இடத்துக்கு போறோம். அப்ப தன்னை உணரக்கூடிய ஓரளவுக்கு நம்ம அப்படி நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வாழ்கிறோம், இருக்கிறோம், போறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன அறிவு வர்றதுக்கு கூட 15 வருஷம்லாம் தாண்டணும். அப்படின்னா அப்படி வந்து அதுக்கு பிறகு ஏதோ வாழணும், சம்பாதிக்கணும், நன்கு சந்தோஷமா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் இருந்துச்சு. இதுக்கும் அப்பாற்பட்டு மகான்கள் ஞானிகள்லாம் வாழ்ந்திருக்காங்களே, இருந்திருக்காங்களே. இப்ப நம்ம தாத்தாவை காணல, ஆனா வள்ளலார் இருக்காரு, ராமேஸ்வரம் இருக்காரு, விவேகானந்தர் இருக்காரு, அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாதவங்க அவங்க தான் நமக்கு. அவங்கள பத்தி ஏன் பேசணும்? அப்போ வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள், அதனால நம்ம அவங்கள பத்தி பேசலாம். அவங்க வாழ்ந்தது மட்டும் இல்ல, பிற்கால சந்ததியினர் வாழ்றதுக்கு வழியும் காட்டியிருக்காங்க. அதனால நம்ம இன்னைக்கு அவங்கள பத்தி பேசுறோம், அவங்கள பத்தி போற்றோம். அப்போ அவங்க நமக்கு காட்டின வழிப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொண்டால் நாமும் நல்லபடியாக வாழலாம். நாம எதுக்கு பிறந்திருக்கிறோம்? வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கிறோம், சாகிறதுக்கு இல்லை. இன்னைக்கு பிறந்ததுல இருந்து மனிதன் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க? மரணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். அப்படிதானே? அந்த மரணம்னு பிறப்புன்னு ஒண்ணு வந்தாச்சு, அடுத்தது நடக்கக்கூடியது மரணம்னு ஒண்ணுதான். அது எப்ப வேணாலும் வரலாம். அப்ப அந்த அடுத்து வரக்கூடிய அந்த மரணத்தை நம்ம எதிர்கொண்டாலும் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு பயணம். அப்ப அந்த அடுத்து வரக்கூடிய அந்த மரணத்தை இல்லாம செய்கிறது தான் ஆன்மீகம். மரணத்தை வென்றவன் தான் ஞானி, சாகாதவனின் சிந்தன். அப்ப நம்ம பிறந்த பிறப்பு இனி பிறவாத ஒரு நிலை அடைகிறது. இந்த ஞானிகளை இறைவன் தானே கேட்டிருக்காங்க, பிறவாவரம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பிறவாத ஒரு வரம் பெறணும்னா, பிறவாத ஒரு நிலையை நாம அடையணும்னா இப்போ பிறந்திருக்கோமே, அப்ப அந்த நிலை தாண்டி வந்துட்டோம், பிறந்துட்டோம். சரி, இனிமேலாவது பிறவாம இருக்கிறதுக்கு வழியை தேடும். பிறந்தாச்சு, அப்ப இனி பிறவாம இருக்கணும்னா இப்ப அடுத்த வரக்கூடியது மரணம் தானே. மரணமானால் பிறப்பு, பிறப்பு இறப்புங்கிறது ஒரு சைக்கிள். அந்த சம்சார சாகரத்துல பிறப்பும் இறப்பும் சுழந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ இப்ப பிறந்த அடுத்தால நடக்கக்கூடியது மரணம் தான். அதுக்கப்புறம் தான் அடுத்த ரீபர்த். அப்ப அடுத்து ரீபர்த் வராம இருக்கணும்னா அதுக்கு முன்னால் உள்ள அந்த ஸ்டேஜ் நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம். மரணம் ஒண்ணு இல்லாம இருந்தா பிறக்கிறத பத்தி யோசிக்கவே வேண்டாம். அப்ப மரணத்தை வெல்வதற்கு வழி என்னது? இதுதான் ஞானிகள் நமக்கு காட்டின பாடம். நீ பிறந்தாச்சு, இனி அடுத்து வரக்கூடிய மரணத்திலிருந்து நீ தப்பிக்கிறதுக்கு வழியை தேடு. அப்ப மரணத்திலிருந்து நீ தப்பிக்கணும்னா மரணம்னா என்னன்னு தெரியணும் முதல்ல.
மரணத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும். இதுதான் இப்ப நம்ம முன்னால் உள்ள ஒரே விஷயம். நம்ம செய்யக்கூடியது, நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம உணரக்கூடியது, தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். இப்ப வேற ஒன்றும் இல்லை. இது தெரிஞ்சு இதுல இருந்து மீண்டாதான் இதெல்லாம் படைச்ச இறைவனை பத்தி யோசிக்க முடியும். முதல்ல நாம பார்க்க வேண்டியது, அடுத்து நம்ம வரக்கூடிய மரணத்தை பத்தி தான். அப்ப மரணம்னா என்னது? மரணம்னா ஒரு உடலை விட்டு உயிர் பிரிகிறது, அதானே? உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு போச்சுன்னா மரணம்னு சொல்றோம். அப்ப அந்த மரணம்ங்கிறது என்னது, இப்ப நம்ம இருக்கக்கூடிய நிலைங்கிறது என்னது, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா உயிர் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். முடியுமா இல்லையா? இப்ப நம்ம நீங்க இப்ப உயிரோடு தானே இருக்கிறீங்க. உயிரோடு இருக்கிறீங்களா? உயிர் இல்லாத ஒருத்தன் எப்படி இருப்பான்? உயிரோடு இருக்கிற நீங்க எப்படி இருக்கிறீங்க? உயிர் இல்லாத ஒரு மரணம் அடைஞ்ச ஒரு ஆளை பார்த்திருக்கீங்களா? காரணமே இருக்காங்க. மூமெண்ட்ஸ் எதுவும் இருக்காது. வேற என்ன டிஃபரெண்ட்? உங்களுக்கும் ஒரு டெட் பாடிக்கும் என்ன டிஃபரெண்ட்? வேற உங்க செயல செய்ய முடியாது. மூமெண்ட்ஸ் இல்லை, எல்லாரும் அதில் அடங்கி போச்சு. வேற என்னென்ன டிஃபரன்ஸ்? உயிரோடு இருக்கிற ஒரு ஆளுக்கும் உயிர் போன ஒரு பாடி என்ன டிஃபரன்ஸ்? வேற நார்மல் வெயிட் விட அதிகமா இருக்கும். ஓடிடும். வேற எந்த உயிர்ப்புமே இருக்காது. வரப்பட்ட மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அவங்க சொன்னாங்க உணர்ச்சி இருக்காது. மூமெண்ட்ஸ் இல்லைன்னா உணர்வு ஒண்ணு இல்லாட்டா உணர்வு மூமெண்ட்ஸ் இருக்காது. வேற முக்கியமானது சொல்லுங்க. அதான் உயிர் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உயிர் இருக்குது, அந்த உயிர் இல்லை. உயிர் இல்லாததுக்கும் உயிர் இருக்கிற உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சா உயிருடைய தன்மையை தெரிஞ்சுக்கலாமா? ஒரு டெட் பாடிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு உயிர் இல்லை, உங்களுக்கு உயிர் இருக்கு. இதுதானே வித்தியாசம். அப்ப அந்த வித்தியாசம் எதுல வந்தது, முக்கியமான எதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா அதுதானே உயிருடைய தன்மை. புரியுதா? அப்ப அந்த டிஃபரன்ஸ் எது நீங்க சொன்னீங்கன்னா சரி. இன்னும் இருக்கு முக்கியமான விஷயம், ஆன்மாதான். அது எப்படின்னு தெரியறது அந்த என்னதுங்கிற கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆன்மா போனதுக்கும் ஆன்மா இருக்கிறதுக்குள்ள வித்தியாசம். டெட் பாடி தொட்டு பார்த்துருக்கீங்களா? உங்க பாடி தொட்டு பாருங்க எப்படி இருக்கு. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். உயிரோடு இருந்தோம்னா நம்ம பாடி சூடா இருக்கு. உயிர் போயிடுச்சுன்னா உடனே சில்லுனா. அவ்வளவுதானே. இதுக்கு பிறகுதான் மட்டும் எல்லாம் முக்கியமானது இதுதான். அப்ப உயிரோடு இருக்கிற நமக்கு சூடு இருக்குது, உஷ்ணம் இருக்குது. உயிர் இல்லைன்னா இல்லை. அப்போ உயிருடைய தன்மை உஷ்ணம், சூடு, ஜோதி. ஜோதியினுடைய தன்மை தானே சூடு, உஷ்ணம். அதனுடைய அடுத்த ஸ்டேஜஸ் தானே. அப்போ உயிர் எப்படி இருக்குன்னா ஒளியாக இருக்கு, அக்னியாக இருக்குது சொல்லலாமா? அப்போ உயிர் இருந்தா நம்ம உடல்ல சூடு இருக்குது. சூடு இருக்குன்னா அக்னி இருந்தா தானே சூடா இருக்கும். உயிர் இல்லாட்டா ஜில்லுன்னு ஆயிடுது, சூடு இல்லை. இப்ப சாதாரண நம்மளை யாரும் திட்டக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க? கொஞ்சமா சூடு சொரணா இருக்கான்னு கேட்பாங்களா? கேட்பாங்களா? இவ்வளவு திட்டம் உனக்கு சூடு சொரணே இல்லைன்னு கேட்பாங்களா? சாதாரணமா பேச்சில் உள்ள வழக்கு தானே. அதுக்கு என்ன மீனிங்? சூடு இருந்தாதான் சொரணா இருக்கும். டெட் பாடிக்கு அது சொரண சூடு இருந்தாதான் சொரண உணர்வு. சூடு இருந்தாதான் உணர்வு இருக்கும். உணர்வு இருக்கிறனால நம்ம கோபப்படுறோம், விகாரப்படுறோம், பலவிதமான மனங்கள் மாற்றங்கள் ஏற்படுது. அப்ப அந்த உஷ்ணம் இருந்தாதான் செயல்பாடு, உஷ்ணம் இல்லைட்டா செயல்பாடு. அப்ப முக்கியமான டிஃபரன்ஸே உஷ்ணம், ஒளி. அதுதான் அந்த உயிருடைய முக்கியமானது. உயிர் பிரிஞ்சது தானே, மற்றபடி பாடி அப்படி தானே இருக்குது. அதுல இருந்து பிரிஞ்சது என்னன்னா உயிர் மட்டும் தானே. அப்ப அந்த உயிர் மட்டும் போனா உஷ்ணம் போயிட்டு, அப்ப உயிருடைய தன்மை உஷ்ணம் சொல்லலாமா இல்லையா? அப்ப உயிர் ஒளி தன்மை உள்ளது. இனி கடவுளுக்கும்
கடவுளை பத்தி எல்லாரும் என்ன பேர் ஒளின்னு தான் சொல்லியிருக்காங்க, ஒளி கிளம்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. எங்கும் நிறைந்த பெரும் வெளி முழுவதும் நிறைந்த ஒளி கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க. வேதத்துல அப்படிதான் சொல்லியிருக்கு, பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்கு, குர்ஆன்ல அப்படிதான் இருக்கு. அப்ப இறைவன் வந்து பேரொளிங்கிறது. அதான் வள்ளற்பெருமான் அருட்பெரும் ஜோதிங்க, அருள்மயமான பெரிய ஜோதி, எங்கும் நிறைந்த ஜோதி. அதான் இறைவன், பரமாத்மா, பரம்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பேரொளியினுடைய ஒரு ஒளி துகள் தான் நம்முடைய ஜீவன், உயிர். அப்ப அந்த ஒளி தான் இது அப்படிங்கிறது இதுக்குதான் ப்ரூஃப். அப்ப நம்ம ஒளி உயிர் அந்த தன்மையில இருக்குது, ஒளியாக இருக்குது. அளவு விட்ட பரமாத்மா எங்கும் நிறைந்த பேரொளி, கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு விரிந்து பறந்து எங்கும் நிறைந்திருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒளி துகள் நம்ம இந்த உடலுக்குள்ள அடைபட்ட ஒரு சிறு ஒளி. இதுதான் நம்முடைய ஜீவனுடைய தன்மை. நம்முடைய உயிர், ஜீவன், ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான். உயிர்னு சொல்லவும், ஆத்மான்னு சொல்லவும், ஜீவன் சொல்லவும் எல்லாமே தான். அந்த உயிர் எவ்வளவு அளவு இருக்குன்னா ஒரு ஊசி முனை அளவு நெருப்பு. நமக்குள்ள நம்முடைய உயிரா இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்மா ஜீவனுடைய அளவு என்னன்னா, அந்த ஒளியினுடைய தன்மை என்னன்னா ஊசி முனை அளவு. ஒரு ஊசியினுடைய முனை எவ்வளவு சின்னதா இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு ஒளி தான் நம்முடைய உயிர். அந்த சின்ன ஊசி முனை அளவு உள்ள அந்த ஒளி, அதை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன வேலையெல்லாம் செய்யலாம். அப்ப இந்த ஒளியினுடைய தன்மை பிரவாகமா இருந்தா என்னெல்லாம் செய்யலாம். அப்போ பரமாத்மாவுடைய தன்மை பேரொளி, ஜீவாத்மாவுடைய தன்மை ஊசி முனையாக உள்ள சின்ன ஒளி. ஒளி தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. இந்த உலகத்தில் உள்ள அவ்வளவும் சர்வமும் பஞ்சபூதத்தால் ஆனதுதானே. உலகமே எல்லாமே பஞ்சபூத கூட்டுறவு தானே. பஞ்சபூதத்திலையும் முக்கியத்துவம் வாய்ந்தது அக்னி தான், நெருப்பு தான். அப்படிதானே. நெருப்பு இல்லாம இந்த உலகத்துல ஏதாவது இயக்கம் உண்டுமா? ஒரு கார் இருக்கு, ஸ்கூட்டர் இருக்கு, எப்படி வரும்? நெருப்பு வரணும், ஸ்பார்க் ஆகணும். அப்படிதானே. ஸ்டார்ட் பண்ணும்போது அங்க ஸ்பார்க் ஆனாதானே, ஃபயர் ஆனாதானே அது போய் அடுத்த இயக்கத்தை ஆரம்பிக்குது. அப்ப அதுக்கு பேஸ் வந்து நெருப்பு தான், அக்னி தான். அப்படிதானே. சரி, ஒரு இயக்கம் வந்து எப்படி அக்னி வேணும், அது எப்படி நடக்குது? இயக்கம்ங்கிறது என்னது? ஒரு செயல், சுழற்சி. சுழற்சி தானே. இப்போ காருல ஸ்கூட்டர் எது ஓடணும்னா முதல்ல ஃபயர் ஆகுது, அடுத்துல என்ன ஒரு சுழற்சி. அங்க ஒரு ஃபேன் சுத்துதா, என்ஜின்ல சுழல ஆரம்பிச்சுதா, அந்த சுழற்சியில அது எனர்ஜி கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஃபியூல் எல்லாம் வந்து சேர்ந்து ஃபயர் ஆகி இதாகி சுழற்சி மூலமா சக்தி பிறந்து மூவ்மெண்ட். எல்லாமே சுழற்சி தான் இல்லையா? உண்மையா? பூமியினுடைய சுழற்சியினால்தான் உயிர் வாழ்கிறோம். பூமி சுழல் இல்லை. நாம இருக்க மாட்டோம். நாம இப்ப எங்க இருக்கோம்? பூமி மேல உருண்டையா இருக்குன்னு வச்சுருங்க பூமி. இதுலயாவது நம்ம இருக்கோம், இப்படியாவது இருக்கிறோம். இது சுழல்றதுனாலதான், அந்த ஒரு ஃபோர்ஸ்னாலதான் நம்ம நிக்கிறோங்க. இப்ப பூமி சுழலை பத்தி நமக்கு தெரியுதா? தெரியுது. ஆனா சுழல் இருக்கு, அது ஒண்ணுதானே. அப்போ சுழலக்கூடிய தன்மையை நம்ம உணராம இருக்கிறோம். நம்ம சுழற்சியில தான் இருக்கிறோம். இந்த சுழற்சி நின்றுட்டா முடியும். அப்படின்னா அப்ப இந்த சுழற்சியினாலதான் இயக்கமே, எல்லாத்துக்கும் ஆதாரமே சுழற்சி தான். அப்ப அந்த சுழற்சியினாலதான் இயக்கமே நடக்குதுன்னா நம்ம உயிர் வாழ்றதுக்கும் அப்படித்தானே இருக்க முடியும். இதுதானே ஆதாரமா இருக்க முடியும். இப்ப நம்ம பிறக்கும் போது, அம்மா வயசுல இருக்கும்போது எப்படி இருந்தோம்? ஒரு அடி கூட இருக்க மாட்டோம். இப்ப எத்தனை அடி வளர்ந்துருக்கிறோம்? எப்படி வளர்ந்தோம்? அப்ப நமக்குள்ள ஒரு இயக்கம் இருக்கணும் இல்லவா?
உயிர் இருக்குது, நெருப்பு. அடுத்தல அது மூமெண்ட்ஸ் வரணும்னா அங்க ஒரு இயக்கம், ஒரு செயல் நடந்தாதானே வளர்ச்சிங்கிறது ஒன்றாகும். அப்படின்னா அப்ப வளர்ச்சிக்கு அடிப்படை ஒரு சுழற்சி தானே. சுழற்சி இருந்தாதானே எனர்ஜி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வர முடியும். அப்படிதானா? அப்போ அடுத்தடுத்த நிலைக்கு வரணும்னா ஒரு இயக்கம் அங்க நடக்கணும்னா அங்க ஒரு சுழற்சி இருந்தாகணுமே. பெட்ரோலையும் ஊத்திக்கிட்டு வண்டி வச்சுட்டு இருந்தாச்சுன்னா எப்படி வண்டி ஓடும்? இயக்கம் இருக்காது. அங்க முதல்ல ஃபயர் ஆகணும், அப்புறம் அங்க ஃபேன் சுழலணும், அப்புறம் தான் எனர்ஜிக்கு மூவ்மெண்ட் ஆகும். அப்போ என்னெல்லாம் வேண்டி இருக்கு பாருங்க. அப்ப நம்மகிட்ட உயிர், ஜீவன், ஒளி, நெருப்பு இருக்குது. நம்ம எப்படி வளர்ந்தோம்? என்ன சுழற்சி? நமக்கிட்ட இருக்கக்கூடிய நெருப்பு சக்தியை உண்டாக்கி கொடுக்கணும். எங்க கொடுக்குது? எப்படி கொடுக்குது? நாம எப்படி வளர்ந்தோம்? இதுதான் அடிப்படை. ஒரு வயசு தாய் பிறந்த உடனே, அம்மா வயசுல இருந்து பிறந்த உடனே எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம்? நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக வளர்ந்துக்கிட்டே தானே இருக்கிறோம். எல்லாம் ஒரு மயிர் வரைக்கும் வளர்ந்துக்கிட்டோம். எப்படி நடக்குது? அப்ப அதுக்கு ஏதோ ஒரு இயக்கம் இருக்கணும்லவா? அந்த இயக்கம் எது, எப்படி, எங்க இருக்குது? இங்க இருக்கு, இங்க இருக்கும். அப்படி சொன்னீங்க. எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது, நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நமக்கு அறிவியல் வயசு தெரியாது. அதனால எங்க இருக்கும்னு யோசிங்க. அனுமானம், யுக்தி. இந்த 5% அறிவை வச்சு நம்ம இந்த மாதிரி சிந்திக்கலாம். இது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. சரி, எங்க இருக்கலாம், எங்க இருக்கும், அப்படி யோசிக்கணும். நம்முடைய யூகம் அது வேலை செய்யணும். நம்முடைய மூளைக்கு வேலை கொடுக்கணும். அது சும்மா அப்படியே வச்சுட்டீங்கன்னா அது போயிடும். அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தான் அது வேலை செயல்பட ஆரம்பிச்சாதான் மேலும் மேலும் செயல்படும். அப்போ உயிர் நம்ம கிட்ட இருக்கு, ஃபயர் இருக்குது, அடுத்தல வளர்ந்துருக்கிறோம். அப்போ ஒரு வளர்ச்சி இருக்குது. அப்போ இந்த வளர்ச்சி இருக்குன்னா, உயிர் இருக்குன்னா இங்க ஒரு சுழற்சி இருந்தாகணும், சக்தியை உருவாக்கி கொடுத்துருக்கணும். அந்த சக்தி இருந்ததுனால நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். அப்ப இந்த சக்தி எப்படி வந்தது, எது சுழந்தது, எப்படி சக்தி வந்தது, இதுதான் நம்ம. இதுதான் ஆதாரம். அப்போ உயிர்னு ஒண்ணு இருக்குது, ஒளி இருக்குது நம்மகிட்ட. அதனால நம்ம உயிரோடு இருக்கிறோம்னு சொல்ற, உடலோடு செயல்பட்டு இருக்கிறோம். டெட் பாடி உயிர் இல்லாதனால செயல்பாடு இல்லை. அப்ப நம்ம செயல்பாடு இருக்கிறதுக்கு உயிர் இருக்கிறது காரணம். உயிர் இருந்தா மட்டும் போராது, அது அடுத்த நிலையில வளர்ச்சி கொடுக்குது, செயல்பட்டுக்குது. அந்த வளர்ச்சி வளர்ச்சிதான் எப்படி வருதுன்னா, அதுல அங்கிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி, எனர்ஜி, அது எப்படி அந்த சக்தி எனர்ஜி எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி உற்பத்தி ஆகுது, எப்படி நம்ம வளர்ந்தோம், இதுதான் சூட்சமம். நம்மகிட்ட இருக்குது உயிர், எப்படி இந்த வளர்ச்சி வந்தது, அது எப்படி சக்தி உண்டாக்கி கொடுக்குது. அப்ப அந்த ஒரு ஸ்கூட்டர்ல ஃபயரானா அங்க ஒரு ஃபேன் சுழந்து அங்க ஒரு சுழற்சி உண்டாகி அப்புறம் தான் எனர்ஜி வருது. அப்ப நம்மகிட்ட இந்த சக்தி ஃபயர் இருக்குது, உயிர் இருக்குது. இது சுழன்று சக்தி உண்டாக்கி கொடுக்கணும். எது சுழன்று? நம்ம கிட்ட அதே மாதிரி ஒரு ஃபேன் இருக்கு. எங்க இருக்கு? நம்ம உடம்பு. மூச்சு காற்று, மூச்சு காற்று வெளியிருந்து நல்ல காற்று உள்ள இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியே வந்தாங்க. என்னென்னமோ இருக்கு நம்ம உடம்புல. மூச்சு காற்று மட்டுமா இருக்கு, ரத்தம் இருக்கு, தண்ணீர் இருக்கு, பஞ்சபூதமும் இருக்கு உடல்ல. பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை தான் இந்த உலகத்துல நாம பார்க்கிற எல்லாமே. செயற்கை கூட்டுறது,
அதனுடைய ரேஷியோ கூடவோ குறைவோ இருக்கும், அதுக்கு தகுந்தபடி அந்த தன்மை இருக்கும். பஞ்சபூத கூட்டுறவு இல்லாம அந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நம்ம உடம்புலையும் அதே மாதிரி எல்லாமே இருக்கு. நீர் தன்மை இருக்கு, காற்று தன்மை இருக்கு, எல்லாம் இருக்கு. அக்னி தன்மை உயிர். அப்ப அது செயல்படும் போது என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்குது, எங்க இருக்குது, எப்படி அது சக்தி உருவாக்கி கொடுக்குது, இதுதான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. உயிர் இருக்கு, எங்க இருக்கு, எப்படி இருக்குது, எப்படி செயல்படுது தெரிஞ்சாதான நம்ம சக்தியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சக்தியை வளர்த்துக்கிட்டு இறைவன் அடைகிறதுக்கு போய் சேர முடியும். இது தெரியாம எங்க போறது? இது முதல்ல நம்ம தெரிஞ்ச வேண்டிய விஷயமே இதுதான். உயிர் இருக்கு, எங்க இருக்கு, எப்படி இருக்கு, அது எப்படி ஆக்ட் பண்ணுது, இதுதான் இப்ப நம்ம தெரிஞ்ச வேண்டிய விஷயம். அது ஆக்ட் பண்ணுது, அதனால நம்ம வளர்ந்துருக்கிறோம். அப்ப அது ஆக்ட் பண்ணுதுங்கிறதுக்கு ப்ரூஃப் நம்மளுடைய வளர்ச்சி. அப்ப நம்ம வளர்ந்துருக்கிறோம்னா அப்ப உயிர் செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப உயிர் எப்படி செயல்படுது, அந்த செயல்ங்கிறது என்னது, இதுதான் நமக்கு கண்டுபிடிக்கும். சாதாரண ஒரு செயல், ஒரு சக்தி உருவாகணும்னா அங்க ஒரு சுழற்சி இருக்கணும், அப்பதான் அந்த சக்தி கிரியேட் ஆகும். அப்ப சுழற்சி இருந்தால் மட்டும்தான் சக்தி கிடைக்குதுன்னா, பூமி சுழல்றதுனாலதான் எல்லா இயக்கமும் நடக்குதுன்னா, அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு சுழற்சி, ஒரு இயக்கம் இருக்குது இல்லவா? அப்ப இந்த வளர்ச்சி இருக்கிறதுக்கும் ஒரு சுழற்சி இருந்தாகணும் இல்லவா? இப்படி சிந்திக்கிறது தான் யூகிக்கிறது தான் அறிவு. சுருதி, யுக்தி, அனுபவம். சுருதி ஞானிகள் சொன்ன இதெல்லாம் உபதேசம். யுக்தி நம்ம இப்படி சிந்திக்கிறது தான் நம்முடைய யூகம். அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அவங்க சொல்லியிருக்காங்க, இப்படி அனுமானிக்கிறது தான் நம்முடைய யூகம். யூகத்தை வச்சு சிந்திச்சு தான் நம்முடைய அறிவை வளர்க்க முடியும். பரிபூர்ண அறிவு தான் ஞானம். இது புரியுதுல்லவா? உயிர் இருந்தா, வளர்ச்சி இருந்தா, அப்ப அங்க ஒரு செயல் இருக்கு. அந்த செயல் எதன் அடிப்படையில் வருதுன்னா ஒரு சுழற்சியை ஆதாரமாக கொண்டுதான் சக்தி பிறக்குது. அடுத்த ஸ்டேஜ்ல. சரி, அப்போ அந்த உயிர் எங்க இருக்கு? உங்க உயிர், உங்க உயிருடன் எங்க? உயிரை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உயிரை பத்தி தான் தெரிஞ்சுக்கிடணும். ஆன்மாவை பத்தி தான் தெரிஞ்சுக்கிடணும்னா அதனுடைய ஏட்டு எல்லாம் நமக்கு தெரியணுமே. இதெல்லாம் தான் ஞானிகள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீ ஆன்மா, உயிர், ஜீவன் உங்ககிட்ட எங்க இருக்குது, உன் உடம்புல எங்க இருக்குது, எப்படி இருக்குது, என்ன தன்மையில இருக்குது, எப்படி செயல்படுது, என்னென்ன மாதிரி இருக்குது, என்னென்ன மாதிரி செயல்படுது, நீ என்னென்ன மாதிரி செயல்பட்டா அதை என்னென்ன மாதிரி டெவலப் பண்ணலாம், இறைவனாக. இவ்வளவுதான் ஞானம். இதை தெரிந்து கொள்றதுதான் ஞானம். அதுக்காக பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணி சாதித்தால்தான் ஞானம். பாத்தீங்கன்னா உடம்புல வந்துட்டு ஒரு பார்ட் எப்படி சொல்லுவீங்க இல்லையா? இது வந்து எல்லாமே அணுக்கள்னால தான் ஆயிருக்கிறோம். உடம்பு எல்லாமே அணுக்கள் தானே. அப்ப அதுலயும் ஒரு சுழற்சி இருக்கு இருக்கு. அப்ப அணுக்கு சக்தி உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கு. ஓகேங்க. அப்ப அந்த அணுக்கு சக்தி கொடுக்கறது வந்து ஒவ்வொரு செல்லும் இருக்க எடுத்துக்கலாமா? இப்ப வந்து நீங்க ஒரு இடத்துக்கு போகணும். இப்ப கன்னியாகுமரி தான் வரீங்க. எப்படி வந்தீங்க? அந்த வரதுக்கு அடிப்படையான ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்து ஆரம்பிங்க. இப்படி ஒண்ணு இருக்குது, இப்படி ஒண்ணு நடக்குது அப்படின்னு முதல்ல ஒரு கேள்விப்படுறீங்க, ஒரு செய்தி. அந்த செய்தி வந்து நமக்கு எங்க வருது? நம்முடைய நாலேஜுக்கு வருது. அப்ப இப்படி ஒண்ணு இருக்குது, இப்படி ஒண்ணு நடக்குது, நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் செய்தி கேட்குறீங்க. அப்புறம் அதை அடுத்தல சிந்திக்கிறீங்க. இப்படி ஒண்ணு இருக்குதா? அப்ப நம்ம இங்க இப்படி இல்லாம பார்த்துருக்கோமே, இப்படின்னு ஒண்ணு இருக்குதா? அப்ப நம்ம பார்ப்போமே, அது என்னது? உங்களுடைய டெவலப்மெண்ட் தான். அப்படிதானே? எவ்வளவோ யோகம் இருக்கு, எவ்வளவு சாமி இருக்காங்க, எவ்வளவு வழிகள் இருக்கு, என்ன எல்லாமே இருக்கு, நம்மளும் எவ்வளவோ படிச்சிருக்கிறோம். இப்படின்னு ஒண்ணு இருக்கா? முதல்ல செய்தி. அப்புறம் அதை எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், சரி அப்ப நம்ம பார்ப்போமே. அடுத்த நிலைக்கு வரேன். அடுத்த நிலைக்கு வரும்போது சரி எப்போ போகலாம், எங்க போகலாம், எப்படி போகலாம் பிளான் பண்றீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் வந்துடுறீங்க. அப்போ ஒரு செயலுக்கு 4 நிலைகள்ல
வருதுல்லவா செயல்பாடு. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். மனதுல முதல்ல ஒரு விஷயம் கேள்விப்படுறீங்க, அடுத்தால சித்தத்துக்கு கொண்டு வரீங்க. போகணுமா வேணுமா, இது வேணுமா இது தேவையா, ஒரு டிசைட் பண்றீங்க. அடுத்தால புத்தியை கொண்டு வரீங்க, எப்படி போகணும், எங்க போகணும், எப்படி வரீங்க, அதுக்கு என்ன வருது, சரி இத்தனை தேதி இந்த இடத்துக்கு இப்படி போகணும் டிசைட் பண்ணி அப்புறம் வந்து சேர்ந்துடுறீங்க. செயல், ஆக்ஷன், அகங்காரம். எல்லா வேலைக்கும் இந்த 4 செயலும் நமக்கு தான். ஒரு துணி எடுக்க போறீங்க, இன்னைக்கு ஒரு சாட்டை துணி எடுக்கணும், அது முதல்ல ஃபர்ஸ்ட் கொண்ட வித் மைண்ட்ல வந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க். அடுத்தல சரி எந்த மாதிரி எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம் டிசைட் பண்றீங்க. மனம், அடுத்தல சிஸ்டம், புத்தி, அடுத்தல இப்படி வருது, அப்படியே டெவலப் ஆகுது. அப்ப எந்த கடைக்கு போகணும், எப்போ போகலாம், ஆஃபீஸில் வந்து சாயங்காலம் போகலாம், அதுக்கு வேண்டிய பண்ணலாம். பணத்தை எடுத்துக்கிட்டீங்க, போறீங்க, பார்க்குறீங்க, வாங்குறீங்க. 4 நிலையில அந்த கரணம் செயல்பாடு இதே மாதிரி எல்லாத்துலயும் இப்படி செயல்படும். அப்போ இந்த செயல்பாடு இதை நடத்துறது யார்? நாம தான் யோசிக்கிறோம், நம்ம தான் செய்யறோம் சொல்லுவோம். நாமங்கிறது எப்படி? இந்த ஒரு செயலுக்கு தானே ஒவ்வொன்னா டெவலப், அந்த டெவலப்பிங் ஸ்டேஜ்ல தானே அடுத்த கடைசி ஃபைனல் ஸ்டேஜ்ல தானே நம்ம அதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறோம். முடிவுங்கிறது கடைசியில தானே வருது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 நிலையில அப்படி முடியும். அந்த கரணங்கள்னு சொல்றத தத்துவார்த்தமா சொல்லக்கூடியது பெரியவங்க சொன்னது இப்படித்தான். எல்லா செயலும் இப்படித்தான் நடக்குது, இப்படித்தான் முடியும். அப்போ முதல்ல வரக்கூடியது என்னது? மனம், எண்ணம். எண்ணம் மனதுல வந்து ஒரு எண்ணம் வருது, கேள்விப்படுறீங்க ஒரு செய்தி, மனசுலதான் வந்து வாங்கிக்கிறீங்க. அதுதான் அதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் மற்ற அடுத்தடுத்த ஸ்டேஜ். அப்போ ஃபர்ஸ்ட் மனம் தான். மனம் தானே எல்லாத்துக்குமே அப்போ ஆதாரமா இருக்கு. மனம் போன போக்குல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மனம் ஏதன் அடிப்படையில வேலை செய்யுது, எங்க இருக்குது? அதுல வந்த பிறகுதான் அது டெவலப் ஆகுது. அப்ப ஆரம்பம் எதுங்கிறத பாத்துட்டீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா அதை சரிப்படுத்திடலாங்களா? அவ்வளவுதானே. அப்ப ஆரம்பம்ங்கிறது அந்த எண்ணம் உதயமாகிறது மனதுல தானே. மனம் தானே ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் காரணம். நமக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கை நடக்கக்கூடிய எதுக்குமே நம்முடைய மனம் தானே காரணம். 1000 பேர் 1000 சொல்லட்டும், அப்புறம் நம்ம செய்யறது தானே, நம்முடைய மனம் போனபடிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், டிசைட் பண்றோம் எல்லாமே. அப்போ அந்த மனம் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு. அது எது, எங்க இருக்குது, ஏன், இது தெரிஞ்சுக்கணும். உயிர் இருக்குது, அதுதான் டோட்டல் செயல்பாட்டுக்கு காரணம். அது எப்படி இருக்குது, எப்படி செயல்படுதுன்னு நமக்கு தெரியல. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல எண்ணங்கள் மூலமாக மனதுல ஒரு வித்து விழ போய் அதுதான் இப்ப செயல்பட்டு இருக்குது. அப்படிதானே? மனம் போலதானே எல்லாமே செயல்பாடு நடக்குது. உள்ள எல்லாத்துக்கும் மூலாதாரமா இருக்கிறது உயிர். உயிர் தான் டோட்டல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த உயிர் செயல்படுறதுக்கு மனம் மூலமாக இந்த நிலையில ஒவ்வொரு ப்ராசஸ் வந்துட்டே இருக்குது, செயல்பட்டு. அப்ப இந்த மனம் எங்க இருக்குது தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி செயல்படுதுங்கிறது பார்க்கணும்னா உயிர் எங்கிறது ரெண்டையும் பார்த்தா இது எல்லாமே எப்படி செயல்படுதுன்னா அதுக்கு ஒரு சுழற்சி இருக்கணும். அதான் பேஸ். அது பவர், சக்தியை உருவாக்கி கொடுக்கணும்னா அந்த சக்தியை உருவாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு செயல்பாடு இருக்கணும். அந்த செயல்பாடு எப்படிப்பட்டதா இருந்து வரும்னா சுழற்சியினால வரக்கூடியதுதான். அப்ப அந்த சுழற்சி இருக்கக்கூடிய இடத்துல உயிர் இருக்கும். அதனுடைய ஒளியில இருந்து செயல்படுறதுதான் மனம். அப்ப உங்க உயிர் எங்க இருக்கு? சுழற்சி வரக்கூடிய இடத்துல இருக்கும். அப்படிதானே? அப்பதானே அது சுழல முடியும். சுழந்தாதானே சக்தி உருவாக்கி கொடுக்க முடியும். சக்தி இருந்தாதானே மனதில் வரக்கூடிய எண்ணம் செயல்பாட்டுக்கு வருது. அப்படிதானே இல்லையா? அப்போ இது அவ்வளவுக்குமே அடிப்படையான விஷயம். எது எங்க இருக்குது? இந்த சுழலக்கூடிய தன்மை, உயிர் தன்மை, மனம் செயல்பாடு, இதெல்லாம் எங்க நடக்குது? முழுமையை படிச்சது இல்லையா? யாருமே கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டிருக்காங்க. பட் அப்பா இப்ப வந்திருக்காரு.
கேள்வியாலதான் நம்ம சரி, கேள்விப்பட்டது சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. கீழே உள்ளாத்துல உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அப்படிதானே? மூளைன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். மூளையே இல்லைன்னு சொல்லியாச்சு, அப்புறம் மூளை இல்லை எப்படி? உண்மை தானே? உண்மையா பொய்யா சொல்லுங்க. உண்மைதான். அப்புறம் எப்படி மூளையில இருக்கும்? மூளை நம்ம உடம்புல ஒரு பார்ட், கை காலு மாதிரி மூளை ஒரு பார்ட், அதெல்லாம் உயிர். அந்த உயிர் தான் இங்க அவ்வளத்தையும் செயல்பட வைக்குது. அது எங்க இருக்கு, எப்படி இருக்குங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். மூளை செயல்படுறதுக்கும், நம்முடைய புலன்கள் செயல்படுறதுக்கும், கை கால் செயல்படுறதுக்கும், நம்முடைய எல்லா செயல்பாட்டுக்குமே உயிர் தான் ஆதாரம். உயிர் இருக்கிறதுல எல்லாமே செயல்படுது. அப்ப மூளை எப்படி சொல்ல முடியும்? ஒரு பார்ட் தானே மூளையும். எல்லாமே செயல்பட வைக்கிறது உயிர். உயிர் எதுன்னா பார்க்கணும், எங்க இருக்குன்னா பார்க்கணும். இப்ப நம்ம உடம்புல நம்முடைய உயிர் இருக்குன்னு தெரியும், அப்படிதானே? ஆனா எங்க இருக்கு? மகான்கள், பெரியவங்க, ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் படிச்சிருக்கணும். குமுதமும் ஆனந்த உடனும் எப்படி தெரியும்? வேதங்கள்ல இருந்து அவ்வளவு ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான், உயிர் இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி செயல்படுறான், எப்படி வாழ்றான், நீ எப்படி வாழணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவங்க தான் ஞானிகள். நம்ம உடம்புல உயிர் இருக்கு, அப்படிதானே? ஒரு உயிர் தானே முக்கியமான ஒரு பொருள் நம்ம உடம்புல. உயிர் இருந்தா தானே எல்லாமே. அப்ப உயிர் தானே முக்கியமானது நம்ம உடம்புல. முக்கியமான உயிர் நம்ம உடம்புல முக்கியமான இடத்துல தானே இருக்கும், அப்படிதானா? உங்க வீட்டுல கோல்டு எல்லாம் எங்க வச்சிருப்பீங்க? சும்மா தெருவிலேயே போட்டுருப்பீங்க. முக்கியமான இடத்துல பத்திரமா பூட்டி வச்சிருப்பீங்க, அப்படிதானே? அப்ப நம்ம உடம்புல முக்கியமான உயிர் பத்திரமா ஒரு இடத்துல தானே இருக்க முடியும். எங்க இருக்கும் நம்ம உடம்புல உயிர்? இப்படி சிந்திக்கணும். அவரு சொன்னது இவர் சொன்னதெல்லாம் விட்டுருங்க, நீங்களே சிந்திச்சு பாருங்க. இப்ப நம்ம உடம்புல முக்கியமான உயிர் முக்கியமான இடத்துல தானே இருக்க முடியும். முக்கியமான இடம் நம்ம உடம்புல எது? தலை செயல்படுறதுக்கே உயிர் தான் காரணம். நல்லதானே சேஃபா இருக்கு உங்களுக்கு, அது கூட தானே இருக்கணும். அதுல எங்க இருக்கு? உடம்புக்கு பிரதானம். அப்ப அந்த சிரத்துல தான் இருக்கணும் இருக்கணும் அப்படி வருவோம். ஒரு அனுமானிச்சுக்கிட்டே வருவோம், யூகிச்சுக்கிட்டே வருவோம். எஞ்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம். அப்ப நம்ம உடம்புல தலைதான் முக்கியமானது. அப்ப தலையில தான் முக்கியமான, இந்த தலையில தான் நிச்சயமா உயிர் இருக்கணும். அப்படி வருவோம். அப்ப முக்கியமான இந்த தலையில உயிர் எங்க இருக்கும் அடுத்த, அப்படி இப்படி யோசிக்கணும். அவர் சொன்னார், இவர் சொன்னாலும் மறந்துருங்க. முக்கியமானது தலை, தலையிலையும் அப்ப அது எங்க இருக்கலாம்? நம்ம சிந்தனைக்கு தான் வேலை கொடுக்கணும். எங்க இருக்கலாம்? முக்கியமான இடத்துல தான் இருக்கணும். உடம்புக்கு முக்கியமானது தலை, தலையிலையும் முக்கியமானது இது, அங்கதான் நிச்சயமா இருக்க முடியும். தலையிலையும் எஞ்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம், தலை சிரசு. அப்ப இந்த தலையிலையும் முக்கியமானது பிரதானமானது இருக்கு. எது சொல்லுங்க? மூளை இருக்கிறதே உங்களுக்கு தெரியாத, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. அதாவது நம்ம தெரியாத ஞானம்னா என்ன தெரியுமா? தெரியாத விஷயத்தை பத்தி பேசக்கூடாது. தெரியாத விஷயத்தை பத்தி பேசினா எப்படி? யானை பார்த்த கூட கதை. புரிஞ்சுதா? அறிவுபூர்வமா சிந்தித்து பார்க்கறது, தெளிவடைகிறது தான் ஞானம். அவன் சொன்னா இவன் சொன்னாலும் பார்க்க கூடாது. நமக்கு தெரியாத விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். தெரிஞ்சதை அறிந்து உணர்ந்து தெளிந்து பார்க்கறதும் ஞானம். அப்ப அதுக்கு சிந்திக்கணும், கொஞ்சம் யூகிக்கணும். இப்படி இருக்கணுமா, இப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கலாமா, அப்படி கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்த்துட்டீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனுமானத்துக்கு வரலாம். அப்புறம் ஞானிகள் சொன்னதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இதுதான் ப்ரூஃப். இப்ப இதுதான் இதுதான் அப்படின்னு நான் சொல்லி விட்டுருவேன். உங்களை சிந்திக்க வைக்கிறதுதான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். நீங்க உணரணும். அப்பதான் தெரியும் என்னன்னு சிந்திச்சா அப்பதான் நீங்க உணர முடியும்.
நீங்க சிந்தித்து உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்தாதான் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும், உணர முடியும். தலையிலும் முக்கியமானது இருக்கு, தலையிலையும் முக்கியமானது என்னது? தலையில என்னெல்லாம் இருக்கு? ஐம்புலன்கள் இருக்கு. மெய்வாய் கண்மூக்கு செவி ஐந்துமே நம்ம உடம்புல முக்கியமானது. மெய்வாய் கண்மூக்கு செவி அஞ்சுமே தலையில தானே இருக்கு. அப்ப இதுதானே முக்கியமானது. யாருமே காற்று கிட்னி முக்கியமானன்னு சொல்லல, அவ்வளவுதானா? அப்ப இதை எதுங்கிறது நம்ம பேசவே வேண்டாம். எந்த ஞானியுமே காற்று முக்கியம், நுரையீரல் முக்கியம், கிட்னி முக்கியம்னு சொல்லவே இல்லை. கை முக்கியம், கால் முக்கியம்னு சொல்லல. மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்புலன்கள். ஐம்புலன்களும் இருக்கிற ஒரே இடம் தலை. அஞ்சு இருக்கிறது தலை. அப்ப அதுதானே முக்கியமான இடத்துல தான் ஐம்புலன்களும் இருக்கு. ஐம்புலன்களும் ஒத்திருக்கக்கூடிய இடத்துலதான் அந்த ஐம்புலனையும் செயல்படுத்துறது தானே அந்த உயிரா இருக்க முடியும். உயிர் இருந்துதானே ஐம்புலன்களையும் செயல்படுத்த வைக்குது. கண்ணு பார்க்குது, மூக்குல சுவாசிக்கிறோம், காதுல கேட்கிறோம், வாயில சாப்பிடுறோம், எல்லாமே அதான் நடக்குது. இந்த உணர்வு தான் எல்லாமே நடக்குது. இந்த மெய்யில் இருக்கிறது தான் இந்த புலன்கள் அவ்வளவுமே. அப்ப இது அவ்வளவுமே இங்க இருந்து செயல்படுதுன்னா இது அத்தனையும் செயல்படுத்தக்கூடிய காரணகர்த்தாவும் இங்கதானே இருக்க முடியும். உயிர் இது அத்தனைக்கும் காரணகர்த்தா உயிர் தானே. அவன் இருந்துதானே ஆட்டு வைக்கிறான், இதெல்லாம் ஆடிட்டு இருக்கு, செயல்பட்டு இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் காரணமான இந்த உயிர் ஜீவன் இங்கதானே இருக்க முடியும். ஐம்புலன்கள் இங்கதானே இருக்குது. ஐம்புலன்களும் செயல்படுதலவா? அஞ்சு எங்க இருக்கு? கண்ணு இங்க இருக்கு, மூக்கு இங்க இருக்கு, வாய்ங்க இருக்கு, காதுங்க இருக்கு. ஒன்னொன்னு ஒவ்வொரு இடத்துல. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்னொன்னு இருந்தா இங்க இது எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஆள் எங்க இருக்கணும்? எல்லாரும் சந்திக்கிற ஒரு முக்கியமான, எல்லாத்துக்கும் காமனான ஒரு பிளேஸ்ல, எல்லாரும் மீட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்ல இருக்கிறது. அப்பதானே? அப்ப இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்புலன்களும் ஒன்று சேரக்கூடிய இடம் எது? அந்த இடத்துல தானே இருப்பாரு. எல்லாத்தையும் மீட்டிங் பாயிண்ட், எல்லாமே வந்து சேரக்கூடிய இணையக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல அந்த உயிர் இருக்கும். அப்படி ஒரு காமனான ஒரு பிளேஸ்ல, ஒரு சென்ட்ரல் பிளேஸ்ல இருந்தா தானே எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்படிதானே? அப்ப அந்த இடம் ஒரு சென்டர் பாயிண்ட் எது? சென்டர் பாயிண்ட் தான் உச்சந்தலைன்னா இது ஒரு எட்ஜ் போயிட்டுலவா? அப்ப அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி சிந்திங்க, ஒவ்வொரு பாயிண்டா பாருங்க. இங்கேன்னு சொன்னாச்சுன்னா இது ஒரு கார்னர் போயிட்டு டாப்ல போயிட்டு, அப்ப இது இல்லை. அப்ப சென்ட்ரல்ல இருக்கிறதான் பார்க்கணும்னா அப்ப இது சென்ட்ரல் இல்லையே. இது வந்து காது வந்துட்டீங்கன்னா இது ஒரு ஓரமாகுது, இது ஒரு ஓரமாகுது. மூளையும் பின்மலை இதெல்லாம் சொன்னா இது இன்னொரு சைட்ல வந்து, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கத்துல வந்துச்சு. கண்ணு மூக்குலாம் வாயிலாம் ஃப்ரண்ட்ல வந்துச்சு. இது ஃப்ரண்ட்ல இருக்கு, இது ஒரு சைட்ல இருக்கு, இது ஒரு சைட்ல இருக்கு, இது டாப்ல இருக்கு. இங்க இப்படி ஒவ்வொன்றும் ஒரு பக்கத்துல இருக்கு. இது எல்லாத்தையும் கவனிக்கிறது இதனுடைய சென்டர் பாயிண்ட் தானே இருக்கணும். அப்ப அந்த டோட்டல் தலை எடுத்தீங்கன்னா இதனுடைய சென்டர் பாயிண்ட் எது? இந்த உச்சிக்கு நேர கீழே இந்த பகுதி, கழுத்து பகுதியில இதுக்கு நேரம் மேல, இதுக்கும் மத்தி உள்ள, இந்த ரெண்டுக்கும் உள்ள, இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு ரவுண்ட் எடுத்தா அதனுடைய சென்டர் பாயிண்ட் எடுத்தா, ஒரு பால் எடுத்தீங்கன்னா அதோட சென்டர் பாயிண்ட்ங்கிறது உள் மத்திய பகுதி தானே. அப்படித்தானே இருக்க முடியும். அப்ப இந்த டோட்டல் தலையினுடைய உள் மத்திய பகுதி அந்த இடத்துலதான் உயிர் இருக்கு. அத எக்ஸ்ட்ராக்டா இதுதான் அப்படின்னு நம்மளுடைய ஞானிகள் சொல்லியிருக்காங்க. உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தம் எரிந்தடி வாழ்க்கை. உயிர் எங்க இருக்குன்னா, உயிர் ஸ்தானம் எதுன்னா இதுல இருந்து ஒரு நரம்பு அப்படியே கீழே வருது. எங்க வந்து சேருதுன்னா இந்த டோட்டல் தலையினுடைய உள் மத்திய பகுதி. அந்த ஸ்பாட் எதுனா உள்ள ஒரு சின்ன குட்டி நாக்குன்னா அதுக்கு கொஞ்சம் ஒரு விரல் கூட மேல. உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு. விளக்குன்னா ஒளி இருக்குன்னு அர்த்தமா? அப்போ உயிர் ஒளியா இருக்குங்கிறதுக்கு அதுவும் ஒரு ப்ரூஃப் தானே. இந்த ஒளி தானே இதை ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்போ உள்ள வந்து நெருப்பாக நம்முடைய உயிர் இருக்குது தலையினுடைய உள் மத்திய பகுதியில. அது எப்படி சுழலும், அது எப்படி சக்தி? இதுதான் உண்மை. வேதங்கள்ல இருந்து
எவ்வளவு ஞானின்னு சொன்னா உண்மை. இது எப்படி சக்தி கொடுக்கும், அது எப்படி செயல்படும்? ஒரு செயல்படணும்னா அது என்ன செய்யணும்? அது ஃபர்ஸ்ட் தூண்டி விட்டுரும், சுழலணும். நெருப்பு இருக்குது, நெருப்புல இருந்து நமக்கு சக்தி வேணும்னா அங்க ஒரு சுழற்சி இருக்கணும், அப்படிதானே? இப்போ உள்ள வந்து நெருப்பு இருக்குன்னு ஆச்சு. அந்த சுழற்சி நடக்கணும்னா சுழற்சி இப்படி சுழலக்கூடிய ஒரு பாட்டு இதுல எங்க இருக்கு? மூக்கு சுத்துதா, காது சுத்துதா, இல்ல மூக்கு வழியா காத்து சுற்றுதல், மூக்கு சுத்துதா, இல்ல சுத்தாது, வாய் சுத்துதா, காது சுத்துதா, கண்ணு சுத்துது, தெரியுமா? இந்த ஐம்புலன்கள்லையும் டிஃபரன்ஸ் இருக்குதா இல்லையா? மூக்கு சுத்தாத அப்படிதான் இருக்கு, ஒரு செயல்பாடு கிடையாது. அது அப்படியே இருக்கும், காத்து வேணா வந்துட்டு போயிட்டு இருக்கும். காது அப்படியேதான் இருக்கும், ஒலி வந்து அப்படி கேட்டுக்கிட்டும் போயிட்டு இருக்கும், அவ்வளவுதான். வாயில நம்ம எல்லாம் போட்டா போகும், அதுவும் அது மாதிரிதான் இருக்கும், அப்படிதானே? இதுல ஒண்ணுமே சுழல் அல்ல, கண் சுழலுது, சுழலுதா இல்லையா? சுழலுது எப்படி சொல்லலாம்? எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அப்படியே அந்த ஒளி உள்ள போயிட்டு வருது. டாக்டர் காசா கிடக்கிற ஒரு ஆளை வந்து டாக்டர் வந்து பார்த்தாங்கன்னா செக் பண்ணுவாங்களா? கண்ணை தொடர்ந்து பல்ஸ் பார்ப்பாங்க, கண்ணை பார்ப்பாங்களா? எதுக்கு பாக்குறாங்க? இந்த விழியில அதுல மூவ்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த சுழற்சி இருந்தா உயிரோடு இருப்பான். அது அந்த வேகம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா உயிர் பிரிஞ்சு போகும். இது டாக்டருக்கு படிக்காம கிராமப்புறங்களை பட்டிகாடுல எந்த ஊர்ல வாழ் எந்த கலாச்சாரத்தை எந்த கடான்னு சொல்லும். பாவை சுத்தணும், பாவை ஆடத்தை நின்றுச்சுன்னா சுழலக்கூடிய ஒரு பார்ட் உறுப்பு எதுன்னா நம்முடைய கண் மணி, டோட்டல் கண்ணல். வெள்ளவெளி இருக்கு, அடுத்த கருவெளி இருக்கு, அதுக்கும் மத்தியில ஐ பால் இருக்குல்ல, கிருஷ்ணமணி, கண் மணி சொல்லலாம், அதுதான் சுழந்துகிட்டு இருக்குது. உள்ள உயிர் நெருப்பு இருக்குது, இது சுழலுது. சக்தி எப்படி உருவாகும், எப்படி போகும்? ஒரு பாட்டு சுழந்தாதானே அந்த ஃபயருடைய இது கொண்டு சுழந்து அதனுடைய விளையாட்டு சக்தி உதயமாகும், எனர்ஜி கிடைச்சி செயல்பாடு. அப்ப அந்த என்ஜின் மூமெண்ட்ஸ் வரணும்னா சுழற்சி அவசியம். அப்ப சுழந்துட்டு இருக்குது, எது சுழந்துட்டு இருக்கு? அப்ப அந்த இடத்துல இருந்து சக்தி உதயமாகுது, வளர்ச்சி கிடைக்குது. அப்ப அந்த இடத்துல உதயமாகுது, சக்தி கிடைக்குது, வளர்ச்சி அடையுதுன்னா அந்த இடத்த நாம பிடிச்சி நமக்கு தகுந்தபடி வச்சுக்கிட்டா கண்ட்ரோல் வச்சமா நம்ம கண்ட்ரோல்ல வரணும். இப்போ தானே நடந்துட்டு இருக்கு, அப்படிதானே? இப்போ எதன் வழி எப்படி நடக்குன்னா, உயிர் கண் மூலமா சுழற்சி மூலமா சக்தியை கிடைச்சு உருவாக்கி பெற்று மனம் மூலமாக செயல்பட்டு இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நாம என்ன பண்ணணும்? அது ஒரு செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அந்த மனத்தை இருந்து பவரை நாம படிக்கணும். நாம வந்து அதிகாரத்துக்கு வரணும். இப்ப மனமாகும் நம்ம அதிகாரம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா செயலுக்கும் காரணம் நம்முடைய மனம் தானே. மனம் தானே நம்ம அதிகாரம் பண்ணிட்டு இருக்கு. அதை புடுங்கிக்கிட்டு அதை வெளியே தள்ளிக்கிட்டு நாம அதிகாரத்துக்கு வரணும். வந்துட்டா அங்க கிடைக்கக்கூடிய அந்த பயரை வச்சு, இந்த சுழற்சி வச்சு சக்தியை உருவாக்கி நாம எப்படி வாழணும் வாழணும். முடியுமா? இப்படி இருக்குது, இப்படி செயல்படுது, அது இப்படி மனம் மூலமா செயல்பட்டு இந்த மாதிரி வேண்டாத்தனங்கள்லாம் நடந்தது. அதை மாற்றி நம்முடைய செயல்பாடு நம்முடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம்னா எப்படி அமைச்சுக்கணுமோ அமைச்சுக்கலாம். நம்ம கண்ட்ரோல்ல வந்து மனம் நம்ம கண்ட்ரோல்ல வரணும். இப்ப நாம மனசுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால வாழ தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம கண்ட்ரோல்ல மனசு வந்துட்டுனா நம்ம எப்படி வாழணுமோ அப்படி வாழலாம்.
வாழ்வாங்கு வாழலாம். மனமது செம்மையானால் மந்திரம் தெரிவிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை கட்ட வேண்டாம். மனமது செம்மையானால் பின் முக்தி செம்மையாமே. அப்போ பிராணாயாமம் செய்யறது, மந்திர ஜபம் செய்யறது, வாக்கியோகம் பண்றது, இதெல்லாம் எதுக்கு? மனதை செம்மையாக்குறதுக்கு தான். ஞானம்ன்றதுக்கு இல்லை, கடவுள் அடையிறதுக்கு இல்லை. மனதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு, கான்சன்ட்ரேஷனுக்கு வர்றதுக்கு, மனதை நெறிப்படுத்துறதுக்கு தான் இந்த பயிற்சியெல்லாம். அவ்வளவு அதை நம்ம அடக்கி ஆண்டால், இல்லாம பண்ணிட்டா நாம நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுவோம். இப்ப மனதனுடைய கண்ட்ரோல்ல நாம இருக்கோம். அதை மாற்றிட்டோம்னா நாம இருக்கலாம். அப்ப நான் யாருங்கிறத அறிஞ்சு, மனம் எப்படி செயல்படுதுங்கிறத தெரிஞ்சு, இதுல இருந்து அதை பிரிச்சு அது என்ன செய்யணுமோ செய்யறதுதான் நாம செய்யறதுக்காக. இந்த மனம் தான் இப்ப நம்ம அழகழிக்கு இருக்கு. இந்த மனத்தை ஒரு வழி பண்ணிட்டீங்கன்னா நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். நான் யாருங்கிறத உணர்ந்துக்கலாம், நாம எப்படி இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கலாம், எப்படி இருக்கணுங்கிறத தீர்மானித்துக் கொள்ளலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் தடையே இப்ப மனம்தான். அப்ப இந்த மனம் எப்படி இருக்குது, எங்க செயல்படுது? இப்ப மனசுதான் நமக்கு நம்பர் 1 விரோதி. அப்படிதானே? வேற யாருமே உங்களுக்கு விரோதி கிடையாது. உங்களுக்கு உங்க மனம் தான் விரோதி. உங்களுக்கு உங்க மனம் தான் விரோதி. அவரவருக்கு அவரவர் மனம் தான் நம்பர் 1 விரோதி. வேற யாரும் இந்த உலகத்துல கிடையாது. அப்ப நம்ம மனதை நம்ம சரிப்படுத்தணும், இல்லாம பண்ணணும், அழிக்கணும், நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும். அப்பதான் நாம இருக்க முடியும். அப்ப நாம் மனதை நெறிப்படுத்தணும்னா அதுக்கு என்ன வழின்னு தெரியணும்னா முதல்ல மனசு எப்படி இருக்கு, எங்க இருக்குது, அது எப்படி செயல்படுதுங்கிறது தெரியணும். உயிர் எப்படி இருக்குங்கிறது பார்த்தாச்சு, உயிர் எப்படி செயல்படுறதுக்கு, அது செயல்படுறதுக்கு ஆதாரம் எதுங்கிறது பார்க்கணும். அப்போ இந்த உயிர் உள்ள இருந்து கண் பாப்பா பீப்புளுடைய அந்த சுழற்சி மூலமாக சக்தியை பெற்று மனம் படி இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த ரெண்டுனுடைய ஒரு கனெக்ஷன் பாயிண்ட்ல தான் நம்ம மனம் இருக்க முடியும். அது எப்படி இருக்குன்னா, உச்சியில இருந்து ஒரு நரம்பு அப்படியே கீழே வரும், உள்ள அண்ணாக்குக்கு மேல அந்த இடத்துல நிக்குது. அங்க நின்று 2ஆ பிரிஞ்சு 2 கண்ணில் விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் நெய் கொண்டு தன் என்ற தாளை தலைக்கு காவல் முன்வை ஞான கண்ணின்றி காட்டி கலிம்பருத்தானே திருமன்றான். உயிர் எப்படி இருக்குது, எப்படி செயல்படுதுன்னா, இங்க இருந்து ஒரு நரம்பு அப்படி கீழே வருது, அண்ணாக்கு மேல நின்று, அதான் ஜங்ஷன் இப்படி இருக்கு. இதுதான் தலைநோய் இப்படிய நரம்பு. இது உள் மத்தி, டோட்டல் தலையில உள் மத்தி பகுதி. இந்த இடத்துல இருந்து சேர்ந்து இங்க இருந்து 2 நாடியா பிரிஞ்சு 2 கண்ணுல இருந்து. உயிருக்கும் கண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தா தானே இந்த சுழற்சி ஆக்ட் பண்ண முடியும். அப்ப இருக்கணும்லவா, இருந்தாகணும்லவா. அப்ப இந்த இடத்துல இருந்து இதுக்கு இந்த நரம்பு தான் ஜாயிண்ட் கனெக்ஷன். அப்ப இங்க இருக்கிற இந்த ஒளியினுடைய சக்தியை வச்சுதான் இந்த பீப்புள் கண் பாவை சுழற்சியினுடைய இதை வச்சுதான் இது செயல்படும். இல்லாட்டா செயல்பட முடியாது. அதுக்கு கனெக்ஷன் இல்லாட்டா எப்படி செயல்படும்? அதுதான் இந்த இடத்துல இருந்து இந்த நர்வு தான் இங்க 2ஆ பிரிஞ்சு 2 இதா வருது. இந்த 2 சேர்ற இந்த மீட்டிங் பாயிண்ட், இது இங்க சேரக்கூடிய ஒரு பாயிண்ட். இங்க இருந்து உள்ள வருது, கண் வழியா 2 உள்ள போகுது, கீழே மேல டோட்டல் தலையோட சென்டர் பாயிண்ட் எல்லாமே சேரக்கூடிய ஒரு மீட்டிங் பாயிண்ட். அந்த இடத்துல இருந்து 2ஆ பிரிஞ்சு 2 கண்ணுலையும் தான் நிற்கும். அப்ப இந்த 2 கண்ணுலையும் நிக்கிற இந்த இடத்தை தான் நம்ம பிடிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல தான் ஆக்ஷன் இருக்கு, இந்த இடத்துல சுழற்சி இருக்கு. இது சுழல்றதுனாலதான் இந்த சக்தி டெவலப் ஆகி செயல்பட்டு வளர்ச்சி எல்லாமே. அது ஒளி அது பாட்டு அது செயல்பாடு வரணும்னா இந்த சுழற்சி இருந்தா தானே பவர் கிரியேட் ஆகும். எனர்ஜி வரணும்னா ஒரு செயல் இருக்கும் இல்லவா.
அப்ப அந்த சுழற்சி இருந்து அது சுழன்றாதான் அந்த இதை யூஸ் பண்ணி இதுக்கு சக்தி கிடைக்கும். அப்ப இது செயல்படுறதுக்கு ஆதாரமே இந்த சுழற்சி தான். இந்த உலகத்தினுடைய எல்லா இயக்கமுமே சுழற்சியில் தான். அதே பிரின்சிபிள் தான் நம்ம பாடி உயிருக்கும். அப்ப இந்த சுழற்சி இருக்கக்கூடிய இடம் கண்மணி. அப்ப அந்த கண்மணியில சுழற்சி இருக்குன்னா அப்ப அந்த இடத்துல இருந்து சக்தி கிடைக்குதுன்னா, மனம் நம்ம செயல்பட்டு வாழ்கிறோம்னா சக்தி கிடைக்கிற இடத்துல இருந்து தானே மனம் செயல்பட முடியும். எங்க இருந்து பவர் கிடைக்குதோ அந்த இடத்துல இருந்து செயல்பட முடியும். அப்ப மனம் எங்க இருக்கும்? கண்ணுல தான் இருக்கு. கண்ணு தெரியாது இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மனம் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு அந்த கண்ணுல தான் வருது சொல்றாங்க. கண்ணுங்கிற ஒரு ஆர்கன் தான் இல்லையே தவிர உயிர் உள்ளதானே இருக்குது. அப்ப உயிர் உள்ள இருக்கும்போது அந்த உயிருடைய செயல்பாடு நமக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்ப நமக்கு வந்து கண் வழியாக பார்த்து இது ஆக்டிவேட் ஆகி எல்லாத்தையுமே பார்த்து புரிந்து தெரிந்து கொண்டு செயல்படுறோம். அவனுக்கு என்ன செயல்பாடு இருக்கும்? உட்கார்ந்தா உட்கார்றதுல இருப்பான், இருந்தா இருந்ததுல இருப்பான், போனா போனது. யாராவது ஒருத்தர் இதுவாக்கும் இதுவாக்கும் எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஒருத்தர் வந்து சொன்னாத்தானே அவனால செயல்பட முடியும். உடனுக்கும் நமக்குள்ள டிஃபரெண்ட். நாம எல்லாமே செயல்படுறோம். அவன் இன்னொருத்தர் துணை இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்படிதானே? அப்ப இன்னொருத்தர் யாரு? இந்த மாதிரி செயல்பட்ட ஒருத்தன். கூடலுக்கு குற்றவாளி காட்ட முடியுமா? அப்போ அது கண்ணுள்ள ஒருத்தன் தான் வழிகாட்ட முடியும். அப்ப உயிர் இருக்குமே தவிர அவன் கிட்ட ஒரு நடமானும் கணம் தான். நம்ம வந்து கண் பெற்றதால பாக்கியசாலிகள். அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது, கூழ் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்படி எல்லா விதத்திலையும் நல்லபடியா நம்ம பிறந்திருக்கிறோம்னா இதுவே நாம செய்த புண்ணியம் ஃபர்ஸ்ட். அப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல உடல் பெற்று நல்ல நிலையில நம்ம பிறந்திருக்கிறோம். இந்த பிறப்பினுடைய நோக்கத்தை அறிந்து பிறப்பிலிருந்து விடுபடுறதுக்கு பாடுபடுறது தான் இந்த பிறப்பு. எதுக்கு பிறந்திருக்கோம்? இனி பிறவாமல் இருக்கிறது பாடுபடாம. பலடி பலடி செத்து பிறந்து வரக்கூடாது. அதனுடைய கஷ்ட நஷ்டம் நமக்கு தெரியாது, நம்ம உணராம இருக்கிறோம். உண்மை அதுதான். எத்தனையோ பிறப்பு, எத்தனையோ ஜென்மம், யாருக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு பாவம். இதுல இருந்து விடுபடுறதுக்கு தான் இந்த பிறப்பே. அதுக்கு தான் ஞானிகள் வழிகாட்டியிருக்காங்க. உலகத்தில் உள்ள கோடான கோடி மக்கள் வந்து அறியாமையில் இருக்கிறாங்க, ஒண்ணுமே உணராம இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாரும் ஞானம் பெறணும், எல்லாரும் நல்ல நிலை அடையணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரே ஆசை. வேற எதுவுமே இல்லை. அப்ப உண்மையை உணர்த்தணும். உன் உயிர் இப்படி இருக்கு, உன் உயிர் இப்படி செயல்படுது, அந்த செயல்பாடு வினை வழி செயல்படுது. மனம்ங்கிறது என்னதுன்னா உங்களுடைய வினையினுடைய வேலைக்காரன். நீங்க எவ்வளவு வினைகள் செய்றீங்களோ அந்த வினைகள் எல்லாம் செயல்படுத்துறது யாருன்னா உயிர் சக்தி இங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. வினை வந்து அதாவது திருடிட்டு போய் வினைக்கு வேலை செய்யுது. உங்க சக்தி உருவாகிட்டே இருக்குது. உயிர் வந்து ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவ்வளோத்தையும் நாம செய்த வினை வந்து மனம்ங்கிறது புடுங்கி ஆக்ட் பண்ணி. நாம என்ன செய்யணும்? நம்மகிட்ட இருந்து திருடக்கூடிய இந்த மனதை, உயிர் ஆற்றலை திருடக்கூடிய இந்த மனதை விரட்டணும். நம்ம பொருள் நம்ம சொத்தெல்லாம் அவன் திருடிட்டு போறான். அவனை விரட்டிட்டோம்னா நம்ம சொத்தை நம்ம காப்பாற்றிக்கலாம். அப்ப இந்த மனமாகிய அசுரனை கொல்வது தான், அடக்கிறது தான், ஒழிக்கிறது தான் நாம செய்யக்கூடிய தாபம். இந்த மனம் எப்படி வந்ததுன்னா நம்ம செய்த வினையினுடைய தன்மைக்கு தகுந்தபடி ஆக்ட் பண்ணும். உயிர் அது பாட்டு அதனுடைய செயல் பண்ணிக்கிட்டே இருக்கும், சக்தி உதயமாயிட்டே இருக்கும். ஆனா நமக்கு வாழ தெரியல, மனம் புடுங்கி நம்மளை இழுத்துக்கிட்டு போகுது வினைக்கு தகுந்தபடி. அதுல இருந்து மீட்டு எடுத்து உயிர் ஆற்றலை பிடிச்சு இறைவன் திருவடி அடைகிறது தான் நம்மளுடைய. அப்ப கண் பெற்ற நாம பாக்கியசாலிகள். அப்ப இதனுடைய செயல்பாடு அறிந்து இந்த செயல்பாடு
எப்படி நடக்குன்னா, உள்ள இருக்குது உயிர், இந்த இடத்துல இருக்குது கண் சுழற்சி செயல்பாடு, மனம் இருந்து புறத்துல செயல்படுறோம். இங்க உள்ள சக்தி இங்க வந்து இங்க இருந்து இந்த மனசு பிடிங்கி இப்படி போயிருக்கு. இப்ப நாம என்ன பண்ணோம், வேற ஒண்ணும் இல்லை, சிம்பிள். இங்க இருந்து வந்து இந்த சக்தி இங்க கிரியேட் ஆகுது, எனர்ஜி கிடைக்குது, இத மனம் புடுங்கிட்டு இங்க போயிருது. நாம் என்ன பண்ணணும், இத மனம் புடுங்கிட்டு போகாம உள்ள அனுப்பணும். இன்னர் டிராவல்ங்கிறது இதுதான். சக்தி கிரியேட் பண்ணி கொடுக்குது, இத வந்து மனசு வினை வந்து புடுங்கிட்டு இப்படி புறத்துல போகுது. அந்த மனதுக்கு போகாம இங்க உதயமாவுடைய இந்த சக்திய நம்ம உள்ள கொண்டு போய் இங்க இருக்கக்கூடிய இந்த உயிர் ஆற்றலை டெவலப் பண்ணணும். அதுல இருந்துதான் உதயமாகுது சக்தி. வினை புடுங்கிட்டு போகுது, நம்ம அதுக்கு கொடுக்காம அதை அப்படியே அதுக்கு உள்ள திருப்பிட்டோம்னா உயிராற்றலை பெருக்கலாம். உதயமாகிற இடம் அதுதான். வெளியே பாழா போகாம உள்ள திருப்பிட்டீங்கன்னா அந்த சக்தியை பெருக்கலாம். அகமுக தியானம் இதுதான் மானச பூஜை. ஏன் மானச பூஜைன்னு சொன்னாங்க? மனதுக்கு கொடுக்காம மனதை உள்ள திருப்பிட்டீங்கன்னா உயிர்க்க போய் சேரும். அதுதான் பூஜை. இறைவன் உள்ள இருக்கிறார், ஆத்மஸ்வரூபம். நம்முடைய ஆத்மாங்கிறது பரமாத்மாவுடைய அம்சம் தானே, இறைவன் தானே. அப்ப உள்ள இருக்கக்கூடிய இறைவனுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது அவன் திருவடியை போய் சரணடைகிறது தான். அவன் எங்க இருக்கான்? உள்ள இருக்கான், உள்ள போங்க. இப்ப நம்ம புறத்துல செயல்பட்டு இருக்கிறோம். புறத்துல செயல்படுறதுக்கு காரணம் மனம். மனம் வர்றதுக்கு காரணம் நாம செய்யற வினை. அப்ப இந்த வினையை அழிக்கணும், மனதை இல்லாமல் ஆக்கணும். உள்ள திருப்பிட்டீங்கன்னா, இறைவன் திருவிழை அடைஞ்சிட்டீங்கன்னா எல்லாம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது பைபிள். மனம் இப்படி போகுது, அது திருப்புங்க, இங்க இருக்குது பரலோக ராஜ்யம், நீங்க திரும்புங்கன்னு சொன்னா அபோட்டாங்க, அவ்வளவுதானே. மனம் திரும்பணும். இப்போ மனசு இப்படி போகுது, அது திருப்புங்க. சிம்பிள், எளிமையா சொல்லியிருக்கிறாங்க. எளிமையா சொல்லிருக்காங்க. நீங்க இப்ப விளக்கம் சொன்ன அது இதே புரியுது. அதாவது நம்முடைய வேதங்கள்லையும் சரி, பைபிள்லையும் சரி, குரான்லையும் சரி, பகவத்கீதையிலையும் சரி, எந்த ஞானிகளுமே இந்த மாதிரி எளிமையான வார்த்தைகளாக சொல்லியிருக்கிறாங்க. பிற்கால மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாதுங்கிறதுக்காண்டி பெருசாட்ட ஒண்ணுமே சொல்ல, சிம்பிளா அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம புரியாம என்ன இல்லாமோ டிக்ஷனரி தேடிட்டு இருக்கோம். சிம்பிள், நம்ம பேச்சு வழக்கில் உள்ள சாதாரண லாங்குவேஜ் சொல்லியிருக்கிறாங்க. கண்ணே சரீரத்தின் விளக்காய் இருக்கின்றது. உன் கண் ஒளி உள்ளதாயிருந்தால் உன் சரீரம் முழுமைக்கும் ஒளி உள்ளதாயிருக்கும். ஏன்? தேவன் ஒளியா இருக்கிறார், நீங்களும் ஒளியிலே நடந்தால் தேவனை தரிசி. அப்ப ஒளியா இருக்கக்கூடிய தேவனை தரிசிக்கணும்னா கண்ணில் இருக்கக்கூடிய ஒளியை பெருக்கி முதல்ல உடல் முழுவதும் ஒளியாகும். ஒளி மயமான ஒளி மயமான இறைவனுக்கு சேரும். அவன் செய்ய வேண்டியது இவ்வளவுதான். அப்ப இங்க எப்படி இருக்குது, எப்படி செயல்படுதுங்கிறத பார்த்து அதுல இருந்து நாம எப்படி செயல்படணுங்கிற அறிஞ்சு நம்ம செயல்பாடு நடக்கணும். அதுதான் ஆத்மீக சாதனை, வேற ஒண்ணு. ஆன்மாவை அறிந்து அது செயல்படக்கூடிய தன்மையை உணர்ந்து அதன் நிலையிலே இருக்கிறது தான் தவம். புறத்துல போயிட்டீங்கன்னா வினை, அகத்துல வந்துட்டீங்கன்னா ஆத்மா லயப்படும். அக வழிபாடு தான் உயர்ந்தது, புற வழிபாடு வினையில தான் வந்துடும். வெளியிலேயே பார்த்தாலும் அப்படின்னா இங்க நீங்க திருப்பதிக்கு போனோம், அதுல என்ன கிடைக்கும்? ஒரு நட்டு கிடைக்கும், வேற ஒண்ணும் கிடைக்காது. இங்க இருந்து நீங்க எத்தனை நாள் அதுக்காண்டி லீவ் போட்டு போகணும், எவ்வளவு காசு பணம் செலவழிக்கணும், அங்க போய் தரிசிக்க முடியுமா? எவ்வளவு அவஸ்தைப்படணும், எவ்வளவு சிரமங்கள் இருக்கு. அக வழிபாடுக்கு ஒரு சிரமம் இல்லை. லீவ் போடாண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், காசு பணம் செலவில்லை. நீங்க இருக்கிறீங்க, உங்க அகம் உங்களுக்குள்ளதான் இருக்குது, உள்ள போண்டிதான். எந்த இடத்துலையும் எப்போதும் இறைவன் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். நமக்குள்ளதானே இருக்காரு, எங்கேயுமே போக வேண்டியது இல்லையே. இதுதான் அக வழிபாடு. அக வழிபாடு செய்து ஆன்மாவை உணர்ந்தால் மட்டும்தான் இறைவன். இதை உணரணும். நமக்குள்ள ஆன்மாவாக அந்த இறைவன் இருக்கிறாருங்கிறத உணர்ந்து
அந்த நிலையில தெரிந்து தெளிந்து தவம் செய்து மனதை நீக்கிட்டாதான் இறைவன் அடையும். இதுதான் இப்படித்தான் இருக்குது, இப்படித்தான் அடையணும், வேற எந்த மார்க்கமும் கிடையாது. எல்லா ஞானிகளும் எல்லா வேதத்திலையும் சொன்ன ஒரே உண்மை இதுதான். சரியா இருக்கா? இந்த மாதிரி ஒரு வள்ளல் பெருமான் சொல்ல வச்சிருக்கிறார், இவ்வளவு நூல்களை எழுத வச்சிருக்கிறார். எதுக்குன்னா எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லாரும் நல்லா இருக்குங்கிற ஒரே இதை இன்னும் ஒவ்வொரு விதத்திலையும் ப்ரூவ் பண்ணலாம். கண் சுழஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணலாம். சுழன்றாதானே செயல்பட முடியும் ஒரு பாயிண்ட். அப்போ சுழல் இருக்குன்னா அதுல என்ன இருக்கணும்? இந்த ஃபேன் காற்று, இந்த ஃபேன் இருக்கு, எப்படி இருக்குது? சுத்தாம பேசாம இருக்கு அப்படிதானே? இந்த ஃபேன் சுத்தணும்னா என்ன செய்யணும்? கரண்ட் வரணும். அதான் சுத்தப்பட்ட கரண்ட் வரணும். சுத்தணும்னா என்ன, எப்படி இருக்கணும்? இது எப்படி இருக்குது? அந்த இடத்துல இருக்குது, தொங்கிட்டு இருக்குது. இதை நீங்க அதோட ஃபிட் பண்ணி வச்சிருந்தா செவர்ல ஃபிட் பண்ண சுத்தமா? அப்போ ஒரு பொருள் சுத்தணும்னா எப்படி இருக்கணும்? அந்த இடத்துல இருக்கணும், அப்படிதானே? இதை நீங்க மேல செவர்ல ஃபிட் பண்ணா, சைட்ல செவர்ல ஃபிட் பண்ணா சுத்தமா? அந்த லீஃப் வந்து எதுலையும் படாம அந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் சுத்தும். ஒரு பாயிண்ட். அது சுத்தணும்னா அதுக்கு மத்தியில ஒரு எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கணும். அப்ப அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வேணும், அந்த இடத்துல இருக்கணும். அப்பதான் அது சூழலும் நமக்கு பலன் கிடைக்கும். இதுதான் எல்லாத்துக்குமே. அப்போ ஒரு பொருள் சுழலணும். இப்போ ஸ்கூட்டர்ல, கார்ல, ரேடியேட்டர்ல இருக்கு, ஃபேன் இருக்கு, ஏதாவது டச் பண்ணிட்டு இருந்து சுத்த முடியுமா? அதுக்குன்னு ஒரு வேகம் இருந்தா மட்டும்தானே அது சுழல முடியும். பூமி எங்க இருக்குது? அந்த இடத்துல தானே இருக்குது, சுத்துது இல்லவா? அந்த இடத்துல இருக்குது, சுத்துது. ஏன் சுத்துது? ஃபேனுக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கிறது மாதிரி அது சுத்தணும்னா அதுக்கும் ஒரு சக்தி இருக்கணும் இல்லவா? என்ன சக்தி? அது சூரியனுக்கு, அதுக்கு எல்லா பொருளும் சூரியனுக்கு இருக்குது, அந்த ஃபோர்ஸ். அது சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியினால எல்லா பொருளும் சூரியனுக்கு ஒரு ஆர்பிட்ல சுத்திட்டு வருது. அது அதனுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். பூமி தன்னைத்தானே சுத்துது, இதுக்கு என்ன ஃபோர்ஸ்? இதுக்கும் சென்ட்ரல் ஒரு சக்தி இருக்கணும். நெருப்பு இருக்குங்கிறாங்க. என்ன இருக்கு? நெருப்பு இருக்குல்ல? நெருப்பு இருக்கா இல்லையா பூமிக்குள்ள? எப்படி தெரியும்? எரிமலை இருக்குல்லவா? எரிமலை இருந்து என்ன வருது? எங்கிருந்து வருது? பூமிக்குள்ள இருந்து வருது. அப்போ பூமிக்குள்ள நெருப்பு, குழம்பு, தண்ணீர் மாதிரி நெருப்பு, லாவா இருக்குது. அப்ப அது வந்து உள்ள இருக்கும்போது திடப்பொருளா இருந்தா ஒரு போட்ட இடத்துல இருக்கும். தண்ணீரா இருந்தா அதனுடைய ஒரு மூவ்மெண்ட் இருக்குல்லவா? அந்த மூவ்மெண்ட் தான் சுழல் அமைக்கிறது. அதனுடைய ஃபோர்ஸ், அதனுடைய டென்சிட்டி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் தான் பூமியுடைய சுழற்சிக்கு ஆதாரம். அப்போ ஒரு பொருள் சுழலுதுன்னா அந்த இடத்துல இருக்கணும், அதனுடைய மத்தியில ஒரு ஃபோர்ஸ், நெருப்பு இருக்கணும். எலக்ட்ரிக் கரண்ட்ங்கிறது நெருப்பு தானே? அப்ப இந்த நெருப்பு தானே இதை சுத்த வைக்குது. அது மத்தியில் அப்ப நெருப்பு இருக்கணும்ல, அந்த இடத்துல இருந்தா தானே அது சுத்தவும் முடியும். அப்போ கண்மணி சுத்துதுன்னா எங்க இருக்கும்? நம்ம பாடியை டச் பண்ணிட்டு இருக்குமா? அந்த இடத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாறே, அவர் ஆட்டங்கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கிமாறேன்னு வள்ளலார் பாடிட்டார். அப்போ சுற்றக்கூடிய ஒரு பொருள் எதையும் டச் பண்ணி இருக்க முடியாது. ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல தான் இருக்கணும். அப்ப அங்க ஒரு வேக்கம் இருக்கணும். ஐ பால்ஸ் சுத்துது, அப்ப அது உள்ள கருவெளிக்கும் உள்ளால ஒரு வேக்கம் இருக்குது, அதுலதான் ஐ பால்ஸ் இருக்குது. ஒரு பொருள் அந்த இடத்துல எப்படி இருக்க முடியும்? அது சுத்துதுன்னா அதுக்கும் ஒரு சக்தி இருக்கணும்லவா? கண்மணியினுடைய மத்தியில ஒரு ஹோல் இருக்கு, உள்ளால எப்படி தலைக்குள்ளால ஒரு இருக்கிறதோ
பூமிக்குள்ளால எப்படி நெருப்பு இருக்குதோ அதே மாதிரி கண்மணியினுடைய மத்தியில உள்ளால ஊசி நுனி அளவு நெருப்பு இருக்குது. அந்த ஒளிதான் கண்மணியுடைய சுழற்சிக்கு ஆதாரம். அந்த சுழற்சியினாலதான் உள்ள இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் இதோடு இணைந்து செயல்பட்டு சக்தியை கொடுக்குது. உண்டையான ஒரு பொருள் அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு போல்ஸ் இருக்கணும். அது என்ன போல்ஸ்? அதுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு. அப்ப சுத்துதுன்னா நிச்சயமா பாடியை டச் பண்ணாதுவா. அப்ப கண் மணிக்கு உள்ளால கருவெளிக்கு உள்ளால ஒரு வேகம், ஒரு வெட்ட வெளி இருக்குதுல்லவா. பூமி எப்படி ஆகாயத்தில் இருக்குன்னு சொல்றோமோ இதே மாதிரி அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பூமியை போல இருக்கிறது தான் நம்முடைய கண்மணி. பூமி சுழலுக்கு எது ஆதாரம்? நெருப்பு. அதே மாதிரி கண்மணி சுழலுக்கும் ஆதாரம் கண்மணியின் மத்தியில் உள்ள நெருப்பு. இப்படிதான் நம்ம சிந்திச்சு அப்ப இப்படி சுத்துது அப்படின்னு நிச்சயமா பாடியை டச் பண்ணி இருக்காது. அப்ப பாடியை டச் பண்ணாம இருக்கிறது தனித்தன்மை வாய்ந்தது கண்மணி மட்டும்தான். அப்ப அது சுழலுன்னா அதுக்கு மத்தியில் அப்ப நிச்சயமா ஒரு பவர் நெருப்பு இருக்குது. இருக்கும்லவா? இருந்தாலும் சுழலும். அப்ப இருக்குது, சுழலுது. சரி, இதுதான் முக்கியமான நம்ம உடம்புடைய ஸ்தானம். நமக்கு தெரிஞ்சு உள்ள இருக்கக்கூடிய உயிரை பத்தி நமக்கு தெரியாது. இதை பிடிச்சுக்கிட்டோம்னா இதை பிடிச்சுக்கலாம். ஏன்னா இங்க ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. உள்ள வந்து நீங்க இருக்கிறீங்க, நீங்க வெளியே இருக்கிறீங்க. எப்படி அவங்கள பாக்குறது? அவங்களோட வந்து சேர்றது எப்படி? வாசல் வழியா. வாசல் வழியா தானே வர முடியும். உள்ள இருக்கிறாங்கிறது எப்படி தெரியும்? அங்க வாசல் இருந்ததுனாலதானே தெரியுது. புரியுதுல்லவா? உள்ள இருக்கிறாங்கிறது வெளியில வாசல் இருந்து அதன் வழியா தானே நம்மளால பார்க்க முடியுது. உள்ள ஒளி இருக்கிறத இங்க கண்மணியில நமக்கு தெரியுதுன்னா அப்ப இந்த இடத்துல ஒரு வே இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா இருக்கு. இதுதான் வாசல். நம்ம ஆத்மாவை நம்ம உடலுக்குள்ளால இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய வாசல் ஐபால் தான். எதுல இருக்குன்னா கண்மணியுடைய மத்தியில ஊசி முனை அளவு ஒரு வாசல் ஓட்டை இருக்கு. அந்த ஊசி முனை அளவு ஓட்டை இருக்குது. அந்த ஐபால்ஸுக்கு உள்ள மத்தியில ஊசி முனை அளவு நெருப்பு இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய நெருப்பு ஆன்மா வந்து இதை சுழற்சியை பயன்படுத்தி சக்தியை உருவாக்கி கிரியேட் பண்ணி கொடுக்குது. மனம் செயல்படுது. அப்ப மனசு எங்க இருக்கும்? ரெண்டனுடைய சக்தி வச்சுதான் மனம் செயல்படுது. அப்ப மனசு எங்க இருக்கும்? கண்கள்ல தான் இருக்கும். எங்க இருக்கும்? இந்த ஊசி முனை அளவு ஓட்டை இருக்குல்லவா, அதை அடைச்சி அந்த வாசல் கதவு தான் நம்முடைய வினை தொகுதி. அதுதான் மனம் செயல்படுறது. இப்போ உள்ள இருக்கக்கூடிய நெருப்பு ஆத்மா இறைவனை நம்ம பார்க்க முடியாம இந்த வாசலை அடைச்சிருக்கிறது என்னது? நம்ம செய்த வினை மனம் மூலமா இருக்கு. வினையினுடைய செயல் தான் மனம். வினையை செயல்படுத்தக்கூடிய ஒரு வேலைக்காரன் தான் மனம். அந்த வினை வந்து ஒரு சின்ன மறைப்பாட்டு இந்த கண்மணியினுடைய துவாரத்தை அடைச்சி, இந்த அடைத்த இந்த இது வந்து உள்ள இருக்கக்கூடிய இந்த ஒளி இப்போ செயல்படுது, ஆத்மா செயல்படுது. அதை கிரகிக்கிறது பூரா இந்த திரை தான். இந்த திரையை எடுத்துட்டோம்னா நம்ம பார்த்துக்கலாம். திரை இருக்குது. திரை என்னது? வினை. அது செயல்படுது. இப்ப இங்கிருந்து வரக்கூடிய இந்த சக்தியை எடுக்கிறது பூரா வினை. அது செயல்படுது. இதை தள்ளிட்டு நாம எடுத்துட்டோம்னா நாம செயல்படலாம். அவ்வளவுதான், சிம்பிள். இதான் சத்தியஞான சபையில வடலூர்ல வள்ளல் பெருமாள் ஜோதி தரிசனம் பண்ணார். ஜோதி தரிசனம் பார்த்து காமிச்சிட்டார். வடலூர்ல சத்தியஞான தைப்பூச ஜோதி தரிசனம் என்பது உள்ள இருக்குது ஜோதி. 7 திரை. திரை விலகுனாதான் ஜோதி தரிசனம். திரை தான் வினை, ஆணவம் கண்மம் மாயங்கிற மும்மல திரை. அதுதான் இந்த இறைவனை அடைய விடாம ஜோதியை தெரிய விடாம மறைச்சிட்டு.
அதை விளக்கணும். அதை விளக்குங்க, ஜோதி தரிசனத்தை பாருங்கன்னு வரலாறு காண்பது. இது புறத்துல, அதே மாதிரி நம்முடைய அகத்துல உள்ள இருக்குது ஜோதி. அதனுடைய இந்த வெளிப்பாடு இந்த 2 வாசல். இந்த இடத்துல மறைப்பு திரை என்னங்க, ஜோதியை பார்க்கலாம். திரை என்னன்னா வினை திரை. அந்த வினை மூலமா தான் செயல்படுது. எப்படி செயல்படுது? வினை கண்ணுடைய அந்த ஹோல்ஸுடைய அடைச்சிக்கிட்டு இருக்கு. கண்ணு நம்ம பார்க்கிறோம், ஹோல் உள்ள இருக்குது, சென்டர்ல இருக்குது, அதை அடைச்சிக்கிட்டு வினை இருக்கு. இப்ப நம்ம அப்ப பார்க்கும்போது முதல்ல நமக்கு என்ன தெரியும்? வினை தான் நிற்கும். நம்ம ஃப்ரெண்ட்ல இருக்கிறது அதுதானே, உள்ளதானே ஆத்மா உயிர் இருக்கு, உயிர் தான் இறைவன் இருக்காரு. வெளிப்பட்டு இருக்கிறது இறைவனை மறைச்சிக்கிட்டு வெளிப்பட்டு இருக்கிறது வினை தானே. அப்ப நம்ம பார்க்கும்போது முதல்ல நம்முடைய வினை தான் வேலை செய்யும். வினைக்கு தகுந்தபடி மனம் வேலை செய்யும். மனம் இழுத்துக்கிட்டு போயிடும் மேலும் மேலும் வேலை. அப்ப இந்த பார்க்கிற முதல்ல இருக்கக்கூடிய அந்த இதை மாத்திட்டோம்னா உள்ள ஒளி ஆத்மா பார்க்கலாம். ஆன்மா மூலமாக பார்க்கலாம். இறைவன் மூலமாக பார்க்கும்போது எல்லாமே வெட்ட வெளிச்சம். அப்ப நமக்கு கிடைக்கிறது தான் அறிவு. இப்போ கிடைக்கிறது பூரா இந்த வினை மூலமா வரது. நல்லது கெட்டது எல்லாம் சொல்றது, பார்க்கறது, கொடுக்கறது எல்லாமே இந்த வினையை பொறுத்து. ஒருத்தனுக்கு பிராண்டி நல்லா இருக்குங்கிறான், இன்னொரு ஐயோ மோசம்ங்கிறான். வேணை நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடியவனுக்கு அதுல அந்த வினை இருக்குதுனால அவன் அதுக்கு ஆனந்தமா இருக்குது. இதே மாதிரிதான் இந்த உலகத்துல எல்லாமே ஒருத்தருக்கு நல்லதா இருக்கிறது, இன்னொருத்தருக்கு கெடுதலா தெரியுது அப்படின்னா அவரவர் பக்குவத்துக்கு தகுந்தபடி, அவரவர் மனோநிலைக்கு தகுந்தபடி, அவரவர் வினை கொண்டு வந்த வினைக்கு தகுந்தபடி தான் செயல்பாடு. வேற எதுவுமே கிடையாது. இதுக்கும் ஆண்டவனுக்கும் நமக்கும் அப்பா அம்மாவுக்கும் கொண்டாடுறதுக்கும் சம்பந்தம் இல்லை. நாம யாருன்னா நாம ஒரு இண்டிவிஜுவல் பர்சன். இறைவனுக்கும் நமக்கும் மட்டும்தான் தொடர்பு. வேற யாரும் சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இதுதான் உண்மை. இந்த சொந்த பந்தம்லாம் எப்படி இருந்துங்கிறீங்க? வேணதான் எந்த பிறவியிலோ எந்த விதத்திலோ ஒரு அட்டாச்மெண்ட், க்ளோஸ் ரிலேஷனா சேர்றாங்க. மற்றபடி யாருக்கும் யாரும் சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. இதை உணர்ந்தவன் தான் ஞானம். அன்பு பாசம் சொல்லிட்டு எல்லாம் கட்டி எழுதிட்டு இருக்குதுன்னா வேணாம். இந்த ஜென்மத்துல என்ன கடன் பட்டோமோ வந்து பதில் பண்றதுக்கு வந்திருப்பாங்க. இதான் உண்மை. இது முடிஞ்ச உடனே போயிடுவாங்க இல்லைங்களா? அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணி கொடுத்தது கடன் முடிச்சு செட்டில் ஆயிடும். அப்புறமும் இழுத்துட்டு இருக்கும், கொஞ்சம் கடன் வாங்கிடுது, அப்புறமும் கடையை ஜோதி இழுத்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே அப்படித்தானே. நம்ம கடுமையா சொல்லுவாங்க, எல்லா கடன் சொல்லுவாங்க, எப்படி கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக இப்படி போயிட்டானே, கடன் முடிஞ்சு போயிட்டான். இதுதான் உண்மை. நம்ம அவங்க சொல்ல தெரிவிட்டோம், நம்ம கொஞ்சம் சிந்திப்போமே. சாதாரணமா சிந்திக்க பெற்று வளர்த்து ஆளாகணும். அப்புறம் அவங்களும் பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. அப்புறம் அவனாச்சு அவன் கொண்டாட்டு போய் குடும்பம் அவனாட்டு போட்டு அப்புறம் ஏன் நம்ம உரிமை கொண்டாடணும்? கொஞ்சம் வச்சு பாருங்க. ஒரு பேரண்ட்ஸுடைய கடமை எது வரைக்கும்? கல்யாணம் பண்ணி கொடுக்கறதோடு முடிஞ்சு. அப்புறம் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் இந்த பாப்பா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் வேணே. பாசம்தான் மோசம். கல்யாணத்துக்கு நீங்க என்ன பண்ணி கொடுத்தீங்க? அருமையா பெற்று வளர்த்து அழகி மகளை வச்சுட்டீங்க. கல்யாணத்துக்கு என்ன பண்ணி கொடுத்தீங்க? எவனோ ஒருத்தன் எங்கேயோ பிறந்து எப்படியோ வாழ்ந்து எவனோ ஒருத்தவனை பிடிச்சி வச்சுட்டு நான் கூட்டு போய் அம்மாவை கூட்டு போன்னு சொல்லி கூட போறீங்க. அதுதானே கல்யாணம். வேற என்ன கல்யாணம்னா? அதையும் அழகா செய்ய போறீங்க. எப்படி? கன்னிகா தானம் பண்ணி கொடுக்க போறீங்க. தார வார்த்தைன்னு கொடுப்பீங்க. அப்ப தார வார்த்தை கொடுக்கறதுக்கு அர்த்தம் என்னது? எனக்கும் என் மகளுக்கும் இன்னையோட சம்பந்தம் அவுட் முடிஞ்சு. இனி இன்னையில இருந்து நீ தான் அவளுக்கு எல்லாமே, கணவன் தான் உனக்கு எல்லாமேன்னு கன்னிகாதானம் பண்ணி ஒரு புருஷனை கையில நம்முடைய பொண்ணை பிடிச்சு கொடுக்குறோம். பந்தம் அதோடைய கட்டு. அவங்க துணையாயிடும். அப்புறம் அவன் பாடு விட்டு முடிஞ்சு போச்சு. உங்க டோட்டி ஓவர். அதானே நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்கள். அதானே
ஞானத்தின் போது எல்லா பேரண்ட்ஸும் தன்னுடைய பிள்ளைக்கு கன்னியாதானமே கொடுக்குறாங்க. அப்படிதானே? கன்னியாதானத்துக்கு தானம், கன்னியை வந்து தானம் பண்றோம். ஒரு புருஷனுக்கு நம்முடைய கன்னியை தானம் பண்ணி கொடுக்குறோம். அதான் கன்னிகா தானம். கை கழுவி விட்டுறோம், அப்புறம் உரிமை கொண்டாடிட்டு இருந்தா எப்படி? நம்ம வாழ்க்கையில நடக்கிற நாம செய்யற செயல்களை நம்ம சரியா சிந்திச்சு பார்க்கல. அன்பு பாசம் சொல்லி, பாசம் வந்து இந்த கண்ணை மறைக்குது வேணே. பாசம் அன்பு கண்ணை மறைக்குதுன்னு சொல்லுவோம்ல, சாதாரண சொல்லக்கூடிய வார்த்தை தானே. கண்ணை மறைக்குதுமா. அப்போ கண்ணை மறைக்குது ஒரு பொருள் எது? வேண. அவன் கோபம் அவன் கண்ணை மறைச்சிட்டு சொல்லுவோமா, சாதாரண பேச்சு வழக்குல சொல்லுவோமா. அப்ப கண்ணை மறைக்குதுன்னா கண்ணை மறைச்சிட்டு ஒண்ணு இருக்குது, அதுதான் உண்மை. வேணதான் அந்த கண்ணை மறைச்சிட்டு இருக்கு. அது எந்த விதத்திலாமோ காம குரோதம் எல்லாம் வரும். அதை நீக்கிட்டோம்னா, கண் திறந்துட்டா இறைவன் வெளிப்படுவாரு. எல்லாம் இறைவன் வெளிப்பட்டு இறைவன் செயல்பட்டு அப்படி இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். இறைவனை செயல்படுறதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க, அதான் உண்மை. இப்ப நாம வந்து நம்ம வினை வழி செயல்பட்டு இருக்கோம். வினையா இல்லாம மாத்திட்டோம்னா, இறைவன் செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்னா எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல சிறப்பா. 700 கோடி மக்கள் இருக்கிறான்னா அவன் செய்த வினைக்கு தந்தபடி ஆட்டம் போடுறோம். அதுல எக்ஸம்ஷன் செய்யத்தான் ஞானிகள் தனக்குள்ள இறைவன் இருக்கிறத உணர்ந்து இறைவனை செயல்பட வச்சாங்க. வினையை அறுத்து இல்லாமல் ஆகணும். இறைவன் செயல்பட்டாங்க, அவங்க அற்புதங்கள் செய்தாங்க, இறைநிலை எடுத்தாங்க, நல்லா இருக்காங்க. அததான் நமக்கு வழிகாட்டினாங்க. இது இந்த யதார்த்தமான நிலை. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழணும். இது புரிஞ்சுக்கிட்டுதான் ஞானம். இதுக்குதான் உபதேசம். இதை தெளிவுபடுத்துறதுதான் உபதேசம். இப்ப சாதாரணமா எல்லாத்துலையும் அப்ப நான் அது பிள்ளையாதுன்னு சொல்லி ஒண்ணுமே உலகத்தில் இருக்காது. அப்ப அறிவில்லாத மக்களுக்கு, அறியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு பந்த பாசத்தை ஏற்படுத்தி சமுதாயத்துல வந்து ஒரு கட்டுக்கோப்பா வாழணும், நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக பந்த பாசத்தை ஏற்படுத்தி வச்சாங்க. அது சமுதாய அமைப்பு. அந்த மைண்ட் மெச்சூரிட்டி வந்தாச்சுன்னா புரிஞ்சுக்கிட்டு போறாங்க. இப்ப குழந்தை நிலையில இருக்கும்போது இப்படி கூடி வாழணும், எல்லாரும் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கணும். அதுக்காக வேண்டி அந்த மாதிரி சமுதாய அமைப்பு நம்முடைய முன்னோர்கள் தான் ஏற்படுத்திட்டாங்க. தவறு இல்லை, நல்லது. அது அந்தந்த பருவம் வரும்போது புரிஞ்சுக்கிட்டு அப்படி எப்படி போகணும். என்னைக்கும் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அப்பாவுக்கு பின்னாடி இருக்க முடியுமா? அப்படியே பருவம் வந்தாச்சா, ஒருத்தனை கையில பிடிச்சி விட்டுச்சா, அப்புறம் மாப்பிள்ளை அவனாச்சு பூச்சி முடிஞ்சு. எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்? நாம வாழ்ந்த சந்தோஷம் நம்முடைய நிலை. இதே மாதிரி நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்களும் குடும்பம் வந்து நல்லா இருந்து அவங்களும் சந்தோஷம் விருத்தி அடையணும், அவங்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். செய்யறதெல்லாம் நல்லாதான் செய்யறோம், புரிஞ்சுக்கிட மாட்டோம். விஷயம் தான். எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க. 99% மக்களும் இப்படித்தான் இருக்கிறாங்க. செய்யறது நல்லா செய்யறோம், ஒண்ணுக்குமே அர்த்தம் தெரியாது, புரிஞ்சுக்கிறோம். அப்போ உண்மையை உணர்ந்து யதார்த்த நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே சிறப்பா இருக்கும். பிறந்தது வாழ்றதுக்கு தான், நல்லபடியா வாழ்றது தான். அப்ப இந்த உண்மைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா எதை பற்றும் நமக்கு ஒரு கவலை இருக்காதுதான், சந்தோஷமா இருக்கலாம்ல. எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸி, எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கலாமே. அப்போ பாசம் கண்ணை மறைக்காது, கோபம் கண்ணை மறைக்காது, ஒரு பிரச்சனையும் வராது. சரி, ஒருத்தர் தப்பு பண்ணான் வரான், முடிஞ்சு போயிடும். இல்லை அவன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்மளும் கோபத்தை கட்டுறோம், நம்முடைய வேலை அப்படிதானே. அப்ப அதை உணர்ந்தாச்சுன்னா சரி சைலண்ட் ஆகிடுவாங்க. அதான் நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த உண்மை நிலையை உணர்ந்தவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, அவன் எதனால எப்படி கத்துறான்னு தெரிஞ்சுக்குவோம். எல்லாத்துக்குமே அடிப்படை தன்னை உணர்வது தான். நமக்குள்ள ஒளியா இருக்கிற நம்முடைய ஆத்மத்துடைய உணர்ந்து நாம செயல்பட்டு நல்லா இருக்கணும். அதான் நமக்கு இயேசு பீச கொடுத்து எப்படி என்ன வேணும், சாப்பாடு வேணுமா நீங்க சொல்லுங்க.
இன்னும் 1 மணிக்கு மேல ஆகும். சுகர் இருக்கு, நல்லா காலி கொஞ்சம் சாப்பிட்டாரு, கொஞ்சம் ஏதாச்சும் மெசா சாப்பிட்டாருன்னா ஒரு நாள் இது பண்ணிட்டு அவனுக்கு பிடிச்சதாயிடும். எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ஒரு மனநிலை சொன்னப்ப அந்த இதோட இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்காம சிம்பிளா இருக்கு. ஞானம்ங்கிறது அது ஒரு குரு வழியா வரப்ப எவ்வளவு எளிமையா இருக்கு பார்த்தீங்களா? குரு வழியாக இதை நான் 1000 புக்கு படிச்சாலும் கூட வரவே வராது. எத்தனை புக்கு படிச்சாலும் இந்த குரு மூலமா வரப்பட்டா அதோட உண்மையான இதே வருது. தொட்டு காட்டாதவற்றை சுட்டு போட்டாலும் வராது. குருவின்றி எதுவும் பண்ண. அப்பா அம்மா இல்லாம நம்ம வர முடியுமா? அதே மாதிரி குரு இல்லாம தெய்வம் இல்லை. குரு வந்தாதான் தெய்வம். குரு இல்லையா ஒருத்தனுக்கு நிச்சயமா அவனுக்கு ஞானங்கள். எவ்வளவு பெரிய ஞானிகள் மகான்களை பாருங்க. கடவுள் அவதாரத்தையே பாருங்க. கிருஷ்ணா அவதாரத்துல கிருஷ்ணருக்கு குரு இருக்காரா? ராமருக்கு குரு இருக்காங்களா? அப்ப கேட்கிறாங்க கிருஷ்ணத்தை, நீங்களே கடவுள் மகாவிஷ்ணுடைய அவதாரம் தான், உங்களுக்கு எது குரு? குரு பெற்று சாஸ்திர சம்பிரதாயப்படி நான் சில கருமங்கள் செய்யணும், அப்புறம் தான் இது பூர்த்தி ஆகும். தேடி போய் குருவிட்ட சேர. நமக்கு இதெல்லாம் பாடம். குருவின்றி ஒன்னும் கைகூடாது. அதுதான் முக்கியமான விஷயமே. இப்போ இது இந்த ஞானத்துக்குன்னு இல்ல, நீங்க எல்லா விஷயத்துக்குமே வேணும். பிறந்ததுல இருந்து இன்னை வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஆள் சொல்லி கொடுத்தது தானே. அந்தந்த விஷயத்துக்கு அவங்கவுங்க குரு. சைக்கிள் ஓட்ட தெரியாது ஒருத்தன் சொல்லி கொடுத்தான் ஃப்ரெண்டு, அவன் அதுக்கு குரு. பரீட்சை எழுதுறதுக்கு இது பண்ணதுக்கு எத்தனையோ வாத்தியார் சொல்லி கொடுத்தாங்க, அவங்க குரு. இப்படி நீங்க படிக்கிற செயல்படுற காரியங்கள் அறிந்து கொள்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆள் குரு தான். எல்லாத்துக்கும் மேலான குரு, உண்மையான குரு யாருன்னா ஞானத்தை சொல்லி கொடுக்கிறவன் தான் உண்மையான. எல்லாரும் குரு தான். நம்ம தெரியாத விஷயத்த நமக்கு தெரிவிக்கிற ஒவ்வொருத்தரும் குரு தான். நம்மை நாமே உணர்றதுக்கு யார் வழிகாட்டுறாங்க, தீட்சை கொடுத்து உபதேசம் கொடுக்குறாங்க, அவங்க தான் சத்குரு, உண்மையான. இந்த குருவோடைய வேலை இன்னும் ஒரு முக்கியமான வேலை. இப்போ நீங்க இந்த உடம்பு உங்களுக்கு உங்க அப்பா அம்மா கொடுத்தாங்க. இந்த உடம்புக்குள்ளால இன்னொரு சூட்சும சரீரம் இருக்கு, அப்புறம் இன்னொரு காரிய சரீரம், காரண சரீரம். அந்த சூட்சும சரீரம் குருவின் மூலமா தான் பிறக்கும். அப்போ அப்பாவும் அம்மாவும் ஸ்தூல உடல் கொடுத்தாங்க. இந்த ஸ்தூல உடலுக்கு உள்ளால இருக்கக்கூடிய அந்த சூட்சும உடலை கொடுக்கணும்னா குரு வேணும். குருவால் மட்டும்தான் சூட்சும சரீரத்தை பிறப்பிக்க செய்ய முடியும். உங்க உடம்புக்குள்ள இருக்குது, அதை பிறப்பிக்க வைக்கணும். மறுபடியும் பிறக்கணும். நீங்க மறுபடியும் பிறவாதவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். வேதத்தில் சொல்லப்பட்ட துவிதன் இரு பிறப்பாளன் அகத்தியர் சொல்லார். மாற்றி பிறக்க வகையறிந்தா இல்லை, ஆற்றில் கிடந்தும் துறையறிவிலேயே. பிறந்தாச்சு, அப்புறம் மறுபடியும் பிறக்கிறதுங்கிறது செத்து பிறக்கிறது இல்லை. பிறந்த இந்த பிறவிலேயே குரு தீட்சை பெற்று சூட்சும சரீரத்தை பிறப்பிக்க செய்கிறது தான் மறுபடியும் பிறக்கிறது. அப்படி மறுபடியும் நம்ம பிறந்தாதான் இந்த பிறப்பிலிருந்து விடுபட முடியும். மறுபடியும் பிறந்து அதுக்குண்டான தவம் சாதனைகள் செய்துதான் உள்வடைய முடியும். அப்ப அதை பிறப்பிக்க செய்யணும்னா குரு வேணும். குரு இல்லாத யாருடைய வாழ்க்கையும் பூர்த்தி அடையாது. குரு இருக்காதுங்க, இருக்க மாட்டாங்களா? இருக்கும். அதாவது குருன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு உறவு வந்து சிலருக்கு அமையல. ஆனா வந்து தைரியம் தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க இல்லையா, அது வந்து மனசுடைய விளையாட்டா இருக்கும். வினையினுடையதான் அவன் செய்த புண்ணியத்தினுடைய பலன் விளையாண்டு பலர் மூலமா பல நூல்களை படிச்சு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், அதை கிரியேட் பண்ணுவாங்க, அதை வச்சு பேசுவாங்க. இப்போ மேடையில எல்லாம் அழகா அற்புதமா பக்தி பிரசங்கம் பண்ணுவாங்க, சுத்த ஞான சூன்யமா இருக்கும். தெய்வத்தை வந்துட்டு பார்த்துட்டு வந்து நமக்கு சொல்ற மாதிரி இருக்கும், இது பண்ணுவான்னு சொல்லிட்டு. அது அவருடைய மனனுடைய இதுதான். மனமே
நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். ரெண்டும் செய்யக்கூடியதான் மனசு. புண்ணியம் அதிகமா இருந்தா மனது நல்ல வழியில போகும், பாவம் அதிகமா இருந்தா மனசு மோசமான வழியில போகும். அதுதான், அதையும் தாண்டி போகிறது தான் உண்மை. நான் இன்னைக்கே பேசினா அவனும் நல்லவன் இல்லை, பேசுறதுக்கு யாரையுமே இடம் போடக்கூடாது. அனுபவ ரீதியா பார்க்கும்போதுதான் யார் நல்லவன் கெட்டவன்னு தெரியும். அதான் அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டா கூட அவங்க வந்து இப்ப உங்களை நீங்க தான் பிறக்கணும் நினைச்சா பெற்றாங்க. அப்படி யாராவது சொல்ல பெற முடியுமா? நம்ம நீங்க வந்து பிறந்தாங்க, அவ்வளவுதான். எல்லாரும் அப்படிதான். இந்த குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு யாரும் பெற முடியாது. பிறப்பு கொடுக்கறதே இறைவன். உயிர் கொடுக்கறது இறைவன் தான். உடலை தான் அப்பா அம்மா கொடுக்க முடியும், உயிரை கொடுக்கறது இறைவன் தான். அப்ப இறைவன் பார்த்து தீர்மானிச்சா மட்டும்தான் நமக்கு குழந்தை பிறக்கும். அதுக்கு வினை இருக்கணும். இவனுடைய வினையை பறிக்கிறதுக்கு வினை வசூல் பண்ணதுக்கு ஒருத்தன் இருக்கான்னா அவன் பிள்ளையாட்ட அனுப்பிவிடுவாங்க. அந்த வினை இருந்தால்தான் இறைவன் மூலமாக குழந்தையே வரும். அதுக்கும் வினைதான் சம்பந்தம். உயிர் கொடுக்கிறது இறைவன், வினைப்படிதான் அது. அப்பா அம்மா ஒன்றும் உயிர் கொடுக்க முடியும், நம்மளால ஒண்ணுமே ஆகாது. அப்புறம் எப்படி உயிரை கொடுக்குறது? ஒரு தூசியை விட நம்மளால அசைக்க முடியாதுங்கிற போது உயிரை கொடுக்க முடியுமா? அப்படி எல்லாரும் கிரகணமாக எல்லாரும் பிள்ளைவரும் பெற்றிருக்காங்களா? எத்தனை பேர் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க? அப்போ பிள்ளை பெற முடியாதுங்கிறது உறுதி தானே. அப்போ குழந்தை கொடுக்கறது இறைவன் தானே, அதை உணரணும். அப்போ உடலை கொடுத்தவங்க தான் அப்பா அம்மா, உயிரை கொடுக்கறது இறைவன். அப்போ உயிர் உடலை கொடுத்த அப்பா அம்மாவை எவ்வளவு தூரம் போட்டுக்கிறோம், அப்போ உயிர் கொடுத்த இறைவனுக்கு நாம எப்படி இருக்கணும்? உயிர் தானே முக்கியம். உடல் அழிஞ்சு போகக்கூடியது. அப்பா அம்மா கொடுத்த இந்த உடல் என்னைக்குனாலும் அழிஞ்சு போகும், உயிர் என்னைக்குமே அழியாது. அப்ப இந்த உடலை வச்சே இதுதான் பேஸ். இதை பேஸா வச்சுதான் இந்த உயிரையும் காப்பாற்றணும், உடலையும் காப்பாற்றணும். சுவர் இருந்தாலும் சித்திரம் எழுத முடியுமா? இந்த உடல் இருக்கிறதுனால உயிர் இருக்கு. அப்ப இந்த உடலை வச்சுக்கிட்டே இந்த உயிரை தக்க வச்சுக்கிட்டோம்னா உடலும் ரட்சிக்கும். சரி, சாப்பிட்டு ஒரு What?